Alright champions, welcome back. இன்னைக்கு நம்மளோட life chemistry பத்தி தான் பேச போறோம். Yes, the chapter which connects biology and chemistry, which is none other than biomolecules. உரம் பிளட்ல சொல்ற மாதிரி தான் மூச்சில பேர் சொல்லும் அழகுல எங்க பார்த்தாலும் biomolecules தான். From the sweetness of glucose to the mighty strength, even உங்களோட DNA குள்ள கூட இந்த biomolecules தான் இருக்காங்க. But மேம் நீட் அண்ட் ஸ்பீட்ல சொல்லுங்க மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த சாப்டர்ல இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டின், கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வர மாதிரி இருக்கும். எஸ், நீட்டுக்கே பிடித்தமான ஆஸ்பிரன்ஸ் கே பிடித்தமான இந்த ஒரு சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா டீகோட் பண்ண போறோம். So stay with me till the end. ஏன்னா இன்னொரு வீடியோல உங்களை பயோமாலிகுல்ஸ் மட்டும் நான் படிக்க வைக்க போறது இல்ல, பயோகெமிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணவும் வைக்க போறேன். Make sure that you watch it completely. So let's dive into the life of chemistry, which is biomolecules. Yes, but இந்த சாப்டர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் இந்த மாதிரி சாப்டர்ஸ், செஷன்ஸ், லைஃப் ஸ்ட்ராட்டஜி செஷன் அண்ட் வாங்க பேசலாம் மாதிரி எக்கச்சக்கமான கிளாஸஸ் உங்களால பார்க்க முடியும். So yes, let's dive in and slurp the peach. Yes, first of all biomolecules பத்தி பேசலாம். பயோமாலிகுல்னா என்ன மேம்? டேக்கானா நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லிவிங் சிஸ்டமும் பயோமாலிகுல்ஸ்னால தான் உருவாயிருக்கு. ஃப்ரம் ஒரு குட்டி பையன் எப்படி பெருசாவறான் அண்ட் அந்த பெரிய பையன்கிட்ட எப்படி ஒரு பாப்பா உருவாகுது, அதுல ஆரம்பிச்சு எப்படி ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது அண்ட் திருப்பி ஒரு பிளான்ட் ரீப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறது வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த பயோமாலிகுல்ஸ் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்போ மெயினா biomolecules living or non-living? Biomolecules are non-living complex molecules. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோ. biomolecules வந்துட்டு ஒரு non-living complex molecules. பட் இந்த non-living complex molecules எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் நம்மளோட லிவிங் சிஸ்டம் உருவாக்குற மாதிரி இருக்கும். சோ the complexes are non-living, but ஒன்னு சேர்ந்தா லிவிங்கா மாறிடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன பயோமாலிகுல்ஸ்ல அப்படி என்னத்தை தான் மேம் படிப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், லிபிட்ஸ்ங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்த படிப்போம். இந்த சப் கேட்டகரிஸ் எல்லாம் இதோ இங்க பாக்குறீங்களே, இந்த குட்டி ஆட்டுக்குட்டியில இருந்து நம்மளோட ஈகல்ல இருந்து ஃபிஷ்ல இருந்து எல்லார்ட்டையுமே இருக்கும். பட் அதோட ஜீனுக்கு தகுந்த மாதிரி, அதோட குரூப்புக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இந்த சாப்டர்ல கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், DNA இந்த பாட்டை பத்தி எல்லாம் டீடைல்டா படிப்போம். சோ இனிமே நீட் ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு பாட்டையும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, அதோட கிளாசிபிகேஷன் என்ன, அண்ட் கிளாசிபிகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்டான குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் அந்த பேசிஸ்லாம், தென் ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் அந்த பேசிஸ்லாம். இதை ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இத பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். டேக்கனா கார்போஹைட்ரேட்ஸ் எங்க இருக்கு? நீ பார்க்கக்கூடிய நீ சாப்பிடக்கூடிய நிறைய பிளான்ட்ஸ் வகையில கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. எஸ், கார்போஹைட்ரேட்ஸோட மெயின் சோர்ஸே நமக்கு பிளான்ட்ஸ்ல இருந்து தான் கிடைக்குது. சோ இந்த மாதிரி அரிசியில இருந்து, பருப்புல இருந்து எக்கச்சக்கமான இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கார்போஹைட்ரேட்ஸோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? டேக்கனா கார்போஹைட்ரேட்ஸோட ஜெனரல் ஃபார்முலா பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் CxH2OY. எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா C6H12O6. அப்ப அதை பிரிச்சு பாத்தீங்கன்னா you will get C6H2O6ங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பட் மேம் இதே கம்போசிஷன் தானே அசிட்டிக் ஆசிடுக்கும் இருக்கு, CH3COH. இத பிரிச்சு பார்த்தோம்னா C2H2O ட்வைஸ் அப்படிங்கிற கம்போசிஷன் வருது. அப்ப இதுவுமே கார்போஹைட்ரேட்டா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கிடையாது. இது கார்போஹைட்ரேட் கிடையாது. ஃபர்ஸ்ட் கார்போஹைட்ரேட்க்கு இதுதான் ஜெனரல் ஃபார்முலான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
இத குளுக்கோஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஆமாப்பா ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கார்போஹைட்ரேட்ஸே இல்லாத ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு கூட இந்த டாக்டிக் ஒர்க் ஆகுது. அண்ட் கார்போஹைட்ரேட்டா இருக்கக்கூடிய ராம்னோஸ் மாதிரி ஒரு சில இடத்துல இந்த ஜெனரல் ஃபார்முலா ஒர்க் ஆகல. அப்போ நம்ம சயின்டிஸ்ட்க்கு ஒரே சங்கடம் அப்பா. அவங்க என்ன பண்றாங்க, ஐயோ என்னடா இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க. சரி, யோசிச்சு 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 ஃபைனலா கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். கார்போஹைட்ரேட்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது கார்போஹைட்ரேட்னு சொன்னாங்க. இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனல் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் சாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. கிளியரா புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அப்படி என்னதான் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குங்கிறத பார்க்க போறோம். ஃபுல்லா உட்கார்ந்து அலசி ஆராய்ஞ்சு பார்த்தப்போ கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ஒண்ணு, அட என்னடா இது, ஒரு நிமிஷம் டாக்கண்ணா, ஒண்ணு ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு CHO. CHO-னா என்னடா கண்ணா அர்த்தம்? CHO-னா ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாமா? எஸ், CHO-னா ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர்லி CO அப்படின்னா கீட்டோன் அப்படின்னு சொல்லலாமா? CO குரூப் இருந்தா கீட்டோன் அப்படின்னு சொல்லலாமா? சோ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃபைனலா நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ்க்கு நம்ம தலைவன் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ரெண்டு விதமான ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. ரெண்டு விதமான ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்கு. ஒன்னு ஆல்டிஹைட், இன்னொன்னு கீட்டோன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சோம். சரியா? அப்ப ஒண்ணு கார்போஹைட்ரேட்னா ஆல்டிஹைட் இருக்கும், கீட்டோன் இருக்கும். அண்ட் இது கூட சேர்த்து மேபி ஜெனரல் ஃபார்முலா CHH2O வையா இருக்கலாம், இருக்காம கூட போல. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. இப்போ இத பேஸ் பண்ணி பிளஸ் அதுல எவ்வளவு ஹைட்ரலைஸ் பண்ணா எவ்வளவு OH தரும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கார்போஹைட்ரேட்ஸ ரெண்டு விதமா பிரிக்க ஆரம்பிச்சோம். on the basis of the behavior of hydrolysis and on the basis of reducing nature. இந்த ரெண்டு விஷயம் தான். இந்த ரெண்டு விஷயம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோம். கம்பேர் பண்ணும்போது based on the product of hydrolysis நம்ம கார்போஹைட்ரேட்ட மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் அப்படின்னு பிரிச்சோம். சிமிலர்லி based on the reducing nature, அது ரெடியூஸ் ஆச்சுனா, if it is getting reduced, அது reducing sugar, இல்லைன்னா நான் ரெடியூசிங் சுகர் அப்படின்னு பிரிச்சோம். புரிஞ்சுச்சா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம கார்போஹைட்ரேட்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், ஏன் அது ஒர்க் அவுட் ஆகுது ஆவலங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம். தென் அது இல்லாம என்ன ஸ்பெசிபிக் கண்டிஷன், ஜெனரல் ஃபார்முலா யூஸ் ஆகலைன்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பா பார்க்கணுங்கிறத பார்த்தோம். ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனிக் ஃபங்க்ஷனல் குரூப்போட தான் கார்போஹைட்ரேட்ஸ் வரும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறமா கிளாசிபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் based on the behavior of hydrolysis and based on the reducing nature என்னங்கிறத பார்த்தோம். கிளியரா? புரிஞ்சுச்சுங்களா? ஓகே. ஆமாண்டக்கனா மோனோசாக்கரைட்ஸ் ஹைட்ரலைஸ் ஆகாததுனால they are they do not produce further polyhydroxy aldehydes or ketones. Example glucose, fructose and ribose. Next oligosaccharides பத்தி பேசணும்னா அவங்க ஹைட்ரலைஸ் ஆவாங்களா? ஆமா ஹைட்ரலைஸ் ஆவாங்க. ஹைட்ரலைஸ் ஆனா எத்தனை காம்பவுண்ட்ஸ் தருவாங்க? 2-10. அட இவன் என்னது, 2-10 மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் தருவாங்க. அதற்கான எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் அண்ட் மால்டோஸ். ஃபைனலா பாலிசாக்கரைட்ஸ் 10க்கு மேற்பட்ட மோனோசாக்கரைட்ஸ் தர மாதிரி இருக்கும். அதற்கான எக்ஸாம்பிள் ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் குளுக்கோஸ். கிளியரா? புரிஞ்சுச்சா? இப்ப போர்டு பக்காவா தெரியுதா? ஓகே. அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், கிளாசிபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரெடியூசிங் நேச்சர். அவங்க ரெடியூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நான் முன்னாடி கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பேன். ரெடியூஸ் பண்ணுவாங்களா
பண்ண மாட்டாங்களான்னு பேஸ் பண்ணி நம்ம அதை ரெடியூசிங் அண்ட் நாட் ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். மாத்திக்கோங்க, நான் ஒரு வார்த்தை மாத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் சுகர்ஸ். இப்போ பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும், ஃபெல்லிங்ஸ் அண்ட் டொலன்ஸ் ரியேஜென்ட்ட ஆல்டிஹைட்ஸ்னால தான், மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல ஆல்டிஹைட்ஸ்னால தான் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ஃபெல்லிங் சொல்யூஷனையும் டொலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய சுகர்ஸ் தான் நம்ம ரெடியூசிங் சுகர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபெல்லிங் அண்ட் டொலன்ஸ் சொல்யூஷன் இருக்கு பாத்தியா, எஸ்பெஷலி ஃபெல்லிங் சொல்யூஷன் இருக்கு பாத்தியா, அந்த சொல்யூஷனை ரெட் கலருக்கு மாத்திடுவாங்க. அப்படி ரெட் கலருக்கு மாறுச்சுன்னா அது ரெடியூஸ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி எல்லா மோனோசாக்கரைட்ஸும் ரெடியூசிங் சுகர்ஸ் தான் இருப்பாங்க. வேறஸ் நாட் ரெடியூசிங் சுகர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபெல்லிங் சொல்யூஷன்ஸையும் டொலன்ஸ் ரியேஜென்ட்டையும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. ரெடியூஸ் பண்ணாததுனால கலர் சேஞ்ச் ஆகாது. எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். டிகனா மேம் டொலன்ஸ் தான் என்ன, ஃபெல்லிங்ஸ் தான் என்ன அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது ஆல்ரெடி நான் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் சாப்டர்ல கிளியரா சொல்லியிருப்பேன். சோ யாராச்சும் அந்த சாப்டர் பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பயோமாலிகுல்ஸ்க்கு வாங்க. ஐ கார்ட்ல நான் இங்க டீடைல்ஸ் கொடுக்குறேன். சரியா? ஓகேவா? ஆல்ரைட். இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ பத்தி தான் பேச போறோம். டெகனா மோனோசாக்கரைட்ஸ ரெண்டு விதமா பிரிப்பாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் பிரசன்ஸ் ஆர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் which is present. சரியா? இப்போ பேசிஸ் ஆன் நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம் வச்சு சொல்லணும்னா அங்க மினிமம் 3 கார்பன் ஐட்டம் ஆச்சு இருக்கணும். 3 கார்பன் இருந்தா ட்ரையோஸ், 4 இருந்தா டெட்ரோஸ், 5 இருந்தா பென்டோஸ், 6 இருந்தா ஹெக்ஸோஸ். பட் அங்க கண்டிப்பா ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும் இல்லையா? இந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர்லயே ஆல்டிஹைட் ஆர் கீட்டோனிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் இல்லையா? அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணோம்னா இந்த ஜெனரல் டீம் கூட ஆல்டிஹைட் இருந்துச்சுன்னா ஆண்டோங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும், கீட்டோன் இருந்துச்சுன்னா கீட்டோங்கிற ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணும். அப்போ ட்ரையோஸ்ங்கிறது ஆல்டோ ட்ரையோஸ்னோ இல்ல கீட்டோ ட்ரையோஸ்னோ மாறும். சிமிலர்லி டெட்ரோஸ் ஆல்டோ டெட்ரோஸ்னோ கீட்டோ டெட்ரோஸ்னோ மாறும். இந்த டிஃபரன்ஷியேஷன் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப பேசிக் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்ததா குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? நம்ம எல்லாருக்கும் தெரியும், it is C6H12O6. அது ஃப்ரீ ஸ்டேட்ல தான் இருக்கா? ஆமா, ஃப்ரீ ஸ்டேட்ல தான் இருக்கும். கம்பைன் ஸ்டேட்ல இருக்குமா? கம்பைன் ஸ்டேட்லயும் இருக்கும். மேஜர் சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் என்ன? நேச்சர்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் குளுக்கோஸா இருக்கு. எக்ஸாம்பிள் பச்சை கிரேப்ஸ், எக்ஸாம்பிள் நம்ம குடிக்கிற தேனு, இது எல்லாமே குளுக்கோஸ்க்கான ஒரு சோர்ஸா தான் இருக்கு. உடனே குளுக்கோன் டி நேச்சர் இல்லையே மேம்னு வந்துடக்கூடாது. சரியா? ஓகேவா? குளுக்கோன் டி குளுக்கோஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த குளுக்கோன் டி குளுக்கோவிட்டாங்கிற மாதிரி குளுக்கோஸ் பவுடரை விடுறாங்க. சரியா? பட் அது எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? நேச்சர்ல இருந்தா எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. நேச்சர்ல இருந்தே நமக்கு இதெல்லாம் கிடைச்சிரும். சோ இனிமே குளுக்கோன் டிக்கு காசு வேஸ்ட் பண்ணாம ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கும். ஓகேவா? ஜஸ்ட் சே ரைட். அடுத்ததா preparation of glucose. First cane sugarல இருந்து, அதாவது சுக்ரோஸ்ல இருந்து குளுக்கோஸ ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ நம்மளோட ஒரு நிமிஷம் டாடே நம்மளோட தண்ணி கூட கொஞ்சம் ஹைட்ரலைஸ் பண்ணிட்டு அது கூட கொஞ்சோண்டு டைல்யூட்டிக் HCl or H2SO4 ஏதோ ஒரு ஆசிட் அதை ஊத்திட்டு ஒரு ஆல்கஹாலிக் சொல்யூஷன் மாதிரி அதை கலக்கி விட்டு கொஞ்சமா ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணா என்ன நடக்கும்? இந்த சுக்ரோஸ் இங்க இருக்கா பாத்தீங்களா, இந்த சுக்ரோஸ் உடைஞ்சு குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறுவான். இந்த குளுக்கோஸ் உடைஞ்சு சுக்ரோஸ் உடைஞ்சு குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் மாறுவான். இந்த வழி நம்மளால குளுக்கோஸை உருவாக்க முடியும். ஆர் ஸ்டார்ச் செல்லுலோஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ச் செல்லுலோஸ் எல்லாம் ஹைட்ரலைஸ் பண்ணும். ஒன்ஸ் அகைன் ஹீட்டட் with dilute H2SO4 and high temperature and high pressure. Temperature 393 Kelvin, pressure 2 to 3 atm பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு n ounce of glucose கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன்ரா. சரியா? மெக்கானிசம் அது இது எதுவும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஹைட்ரலைஸ் பண்ணி ஒரு அசிடிக் மீடியம்ல ஹீட் பண்றீங்க. இதுவே சுக்ரோஸா இருந்தா ஹீட் மட்டும் பண்ணா போதும்.
ஸ்டார்ச் செல்லுலோஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா இருந்தா கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டி பிரஷரை கூட்டி வைக்கிறோம், வச்சீங்கன்னா அழகா உங்களுக்கு குளுக்கோஸ் வந்துடும். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. அடுத்ததா நம்ம குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை பத்தி பேச போறோம். குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை பத்தி பேசுறதுக்காக, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி படிக்க போறோம். ஒன்னு ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு சைக்ளிக் செயின் ஸ்ட்ரக்சர். ஒன்னு ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு சைக்ளிக் செயின் ஸ்ட்ரக்சர். சரி மேம், இத பத்தி படிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஓபன் செயினா என்ன, சைக்ளிக் செயினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ரொம்ப சிம்பிள்ரா. இப்போ ஒரு கார்பன், ஒரு நிமிஷம்டா, இப்படி லீனியராவோ இல்ல இப்படி பிரான்ச்டாவோ இருந்துச்சுன்னா இதத்தான் ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கார்பனும் உங்களோட லாஸ்ட் கார்பனும் கனெக்டடா இருந்துச்சுன்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் கார்பனும் லாஸ்ட் கார்பனும் இந்த மாதிரி கனெக்டடா இருந்துச்சுன்னா அதத்தான் நம்ம க்ளோஸ்ட் ஆர் சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ 2 ஸ்ட்ரக்சரையும் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்ட்ரக்சர்க்குள்ள போலாம். டிகனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் குளுக்கோஸ் C6H12O6. இத நம்ம பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வச்சு சொல்லணும்னா நம்ம ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படிதான் இருக்கும். குளுக்கோஸோட ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்டிஹைட், அதனால CHO போட்டிருக்கோம். CHO தாண்டி இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, it will be like CHO, CHOH, CHOH, CHOH. 4 CHOH வரணுமா? அப்போ CHOH, ஃபைனலா CH2OH வர மாதிரி இருக்கும். சரியா? சோ இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை தான் இப்படி சிம்பிளிஃபை பண்ணி தந்திருக்காங்க. ஃபைன். இப்போ இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்க நம்ம பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கடா. சீரியஸா எவ்வளவு ரியாக்ஷன் தெரியுமா? இதுல ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு, OH இருக்கா இல்லையா, ஆல்டிஹைடு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் நமக்கு புக் இருக்கிறதுனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ஈஸியா அதை படிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க, இது ஒரு ஸ்ட்ரெயிட் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளோட குளுக்கோஸ ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விட்டாங்க. சும்மா ஹைட்ரஜன் அயோடைட ஊத்துனா ரியாக்ஷன் நடக்காது, அதனால கொஞ்சம் ஹீட் பண்ணாங்க. ஹீட் பண்ணும்போது அந்த ஹீட் எனர்ஜி இந்த பாண்ட் எல்லாம் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் ஹைட்ரஜன் அயோடைடு அது கூட ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்க. அப்படி பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு தெரியுமா? நமக்கு 6 கார்பன் இப்படி லீனியரா கனெக்ட் ஆன விஷயம் தெரிய வந்துச்சு. எப்படி குளுக்கோஸ ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் பண்ண விடுறீங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் கொடுக்கறதுனால இங்க இருக்கிற பாண்ட் எல்லாம் உடைஞ்சதுக்கு அப்புறம் அது ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் பண்றதுனால ஃபைனலா உங்களுக்கு இப்படி 6 ஹைட்ரோ கார்பன் லீனியரா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. இங்க 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கிறதுனால ஹெக்சேன் அப்படின்னு பேர் வச்சிடறோம். அப்கோர்ஸ் 6 கார்பனுக்கு ஹெக்ஸ் சிங்கிள் பாண்டட்ங்கிறதுனால ANE, அண்ட் இது லீனியரா இருக்கிறதுனால N. சோ N ஹெக்சேன் அப்படின்னு பேர் வச்சிடறோம். அண்ட் இந்த ரியாக்ஷன்ல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நமக்கு தலைவர் இங்க 6 கார்பன் லீனியரா கனெக்ட் ஆயிருக்குங்கிறத சொல்லியிருக்காரு. புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபைண்டிங். ரெண்டாவது ஃபைண்டிங் என்ன? இவங்க என்ன பண்ணாங்க, குளுக்கோஸ ஹைட்ராக்சில் அமைன் NH2OH கூட ரியாக்ட் பண்ண விட்டாங்க. அப்படி NH2OH கூட ரியாக்ட் பண்ண விட்டப்போ நமக்கு ஆக்சைம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு. இதுதான் ஆக்சைம். சரியா? CHOல ஆக்சிஜன் போயிட்டு அதுக்கு பதிலா Nம் OHம் கனெக்ட் ஆயிருக்கு. சோ சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆக்சிஜனும், ஐயோ சாரிடா ஒரு நிமிஷம், நல்ல பிரைட் கலரா எடுப்போமே, என்ன பிரச்சனை? எஸ், இந்த ஆக்சிஜனும் இந்த ஹைட்ரஜனும் இருக்கு பாத்தியா, இது ரெண்டும் கனெக்ட் ஆகி வாட்டர் மாலிகுலா ரிமூவ் ஆயிரும். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு? இங்க ஒரு CH டபுள் பாண்டட் ஆக்சிஜன் போயிருச்சு. அப்ப அந்த டபுள் பாண்டும்
NOH பாக்கி இருக்கு. அப்ப இந்த NOH என்ன பண்ணும்? CH கூட கனெக்ட் ஆகி ஆக்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். புரிஞ்சுச்சா? ஆக்சைமை ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. சிமிலர்லி இவங்க என்ன பண்றாங்க? குளுக்கோஸ HCN கூட ரியாக்ட் பண்ண விடுறாங்க. HCN கூட ரியாக்ட் பண்ண விடும்போ அதே மாதிரி இங்க என்ன நடக்குது தெரியுமா? எஸ், இங்க உங்களோட HCN இருக்கக்கூடிய CN குரூப் கார்பனை அட்டாக் பண்ண பாக்குது. கரெக்டா? ஏன்னா சைனோ குரூப் நெகட்டிவ்லி சார்ஜ், ஓகேவா? கார்பன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். அப்போ உங்களோட CN குரூப் நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும், போய் கார்பன் அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்றதுனால CH CN இந்த ஆக்சிஜனோட, அதாவது நான் எப்படி சொல்றது, ஒரு நிமிஷம்டா. இப்ப இங்க என்ன நடக்கும் தெரியுமா? நான் உங்களுக்கு டீப் டைவ் தான் சொல்லி தரேன். CHO இருக்கு, டபுள் பாண்டட் O. கரெக்டா? ஹைட்ரஜன் இங்க இருக்கும், டபுள் பாண்டட் O இங்க இருக்கும். இந்த பாண்ட் தான் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன ஆகுது? நம்ம HCN போய் டைரக்டா இதை அட்டாக் பண்ண பாக்குது. இங்க நமக்கு என்ன தெரியும்? நம்மளோட சைனோ குரூப் இஸ் நியூக்ளியோஃபைல். அப்ப இது டைரக்டா போய் கார்பனை அட்டாக் பண்ணும். கார்பன் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ், சோ கார்பனை அட்டாக் பண்ணும். கார்பனை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் கார்பன் கூட கனெக்ட் பண்ண பார்க்கும். மீன்வைல் இங்க ஆக்சிஜன் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன் குரூப்லயே பார்த்திருப்போம். ஆக்சிஜன் என்ன பண்ணும்? ஒரு பாண்ட விட்டு கொடுத்து இந்த சைனோ குரூப் அங்க அட்டாச் பண்ண விடும். அப்ப என்ன நடக்கும்? இந்த சைனோ குரூப் இப்போ நம்ம கார்பன் கூட அட்டாச் ஆயிருச்சு. தட் இஸ் ஹவ் ஹியர் யூ கெட் சைனோ குரூப். பாக்கி இங்க ஒரு ஹைட்ரஜன் H+ இருக்கு, இங்க O- இருக்கு. அப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் பாண்ட் மேக் பண்ணுமா? கரெக்டா? அதனால இந்த ஹைட்ரஜன் இங்க வந்து OH மாறிடும். This is how you get the structure which is none other than cyanohydrin. புரிஞ்சுச்சா? which is none other than cyanohydrin. இப்ப இந்த ரெண்டு இடத்துலயும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இங்க CO அப்படிங்கிற கார்பனைல் குரூப் இருக்கு. அந்த கார்பனைல் குரூப்பை உடைச்சுதான் ஆக்சைனும் சைனோஹைட்ரினும் உருவாயிருக்கு. And so they have one carbonyl group. பட் அது ஆல்டிஹைடா கீட்டோனா தெரியல, ஏதோ ஒரு கார்பனைல் குரூப் இருக்குங்கிறது மட்டும் இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ணதுனால 6 கார்பன் லீனியரா கனெக்ட் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிய வந்துச்சு. ரெண்டாவது ரியாக்ஷன்ல ஹைட்ராக்சில் அமைன் NH2OH கூட கனெக்ட் பண்ணதுனால ஆக்சைனும் HCN கூட ரியாக்ட் பண்ண விட்டதுனால நமக்கு சைனோஹைட்ரினும் கிடைச்சிச்சு. இந்த ரெண்டு கேஸ்லயும் கார்பனைல் குரூப்ல C டபுள் பாண்ட் O கிடையே உள்ள பாண்ட் உடைஞ்சுதான் இந்த ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதனால குளுக்கோஸ்ல ஒரு கார்பனைல் குரூப் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே மேம், நெக்ஸ்ட் என்ன மேம்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, அடுத்ததா குளுக்கோஸ நம்ம மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்டான புரோமின் கூட ரியாக்ட் பண்ண விடும். அப்போ ஆல்டிஹைட கொஞ்சம் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஆசிட் கிடைக்கும். இங்க ஆல்டிஹைட் குரூப் என்னவா மாறிடுச்சு? ஆசிடா மாறிடுச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கார்பனைல் குரூப் ஆல்டிஹைட் குரூப்பா தான் மாறும். அப்போ கீட்டோனிக் குரூப் மைல்டா ஆக்சிடைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்ங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? டேக்கனா இன்னொரு விஷயம், உங்களுக்கு பயோமாலிகுல்ஸோட PDF வேணும்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ரா. ஏன்னா நான் எனக்காக கேட்கல, ஒன்ஸ் அகெயின் எனக்கு இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்தாதான் எனக்கு அந்த மெட்டீரியலை வித் வேதாந்தூஸ் பெர்மிஷன் உங்களுக்கு தர முடியும். அதனால ப்ளீஸ் கமெண்ட் இட் அஸ் ஹார்ட் பயோ மாலிகுல்ஸ் PDF. ஓகேவா? சோ இந்த மாதிரி பயோமாலிகுல்ஸ் PDF, ஒரு ஹார்ட்டோட பயோமாலிகுல்ஸ் PDFன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போடுங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் இன்டராக்ட் பண்றாங்க அப்படின்னு காமிச்சாதான் என்னால நம்ம கிவ்அவேல ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம் பாத்தியா, சாப்டர் வைஸ் ஒரு மெட்டீரியல் கொடுத்தோம் பாத்தியா, அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தர முடியும். ஒன்ஸ் வி கெட் 50 கமெண்ட்ஸ், மினிமம் 50 கமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ 50 கமெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா
நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியலை டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் கமெண்ட்லயும் அட்டாச் பண்ணி தரேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ போட்டதுமே நமக்கு குறைஞ்சது ஒரு 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது ஒரு நாள் பாப்பீங்க. அதுல ஒரு 50 பேர் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும்டாக்கனா. சோ எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. பயோமாலிகல்ஸ் பிடிஎஃப்னு போட்டாவே போடும், பட் முன்னாடி ஒரு ஹார்ட் போட்டா ஜாலியா இருக்கும்ல, அதனால சொன்னேன் ப்ளீஸ் டூ இட். ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளோட குளுக்கோஸ அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விட போறோம். எஸ், அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ண விட போறோம். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இந்த CHOH இருக்கக்கூடிய 4 OH குரூப்ஸும் CHOH இருக்கக்கூடிய 4 OH குரூப்ஸையும் பிளஸ் CH2OH இருக்கக்கூடிய இந்த OH குரூப்பையும் நம்மளோட அசிட்டேட் குரூப், அசிட்டிக் அன்ஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய அசிட்டேட் குரூப் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. அப்போ ஓவராலா 5 OH 5 அசிட்டேட் குரூப் ரீப்ளேஸ் பண்ணதுனால இங்க 5 OH குரூப்ஸ் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. இப்போ இத மொத்தமா சேர்த்து இது கூட ஃபைனலா ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம குளுக்கோஸ ஃபர்ஸ்ட் ஆக்சிடைஸ் பண்ணிட்டு தென் நைட்ரிக் ஆசிட வச்சு ரியாக்ட் பண்ண விடுறாங்க. அப்படி நைட்ரிக் ஆசிட வச்சு ரியாக்ட் பண்ண விடும்போது நமக்கு சாக்கரிக் ஆசிட் இருக்கு. சாக்கரிக் ஆசிட் கிடைச்சதுமே they came to a conclusion that yes, இங்க ஒரு பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் OH குரூப் இங்க இருக்கு. அததான் 5 OH குரூப் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல ஒண்ணு ஆல்கஹாலிக் ஃபங்க்ஷனாலிட்டி உடைய குரூப், மத்ததெல்லாம் சாதா OH அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. சோ இப்போ ஓவராலா நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் நம்மளோட குளுக்கோஸ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ரெக்கார்டிங் பார்க்கும்போது வாய் விட்டு சொல்லி பாருங்க, அப்பதான் ஞாபகம் இருக்கும் கண்ணா. இட் மைட் லுக் சைல்டிஷ், பட் உண்மையிலேயே சொல்றேன், அப்பதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே, நம்ம நமக்காக படிக்கிறோம், அதனால எந்த ஒரு ஐயோ யார் என்ன நினைச்சிருவாங்க அப்படின்லாம் யோசிக்க வேணாம். எங்க இருந்தாலும் தைரியமா ஒரு தடவை வாய் விட்டு சொல்லுங்க, அப்பதான் பிரெயின்ல நிக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் நம்மளோட குளுக்கோஸ ஹைட்ரஜன் அயோடைட் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் சம் ஹீட். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சு? N-ஹெக்சேன் கிடைச்சிச்சு. அண்ட் N-ஹெக்சேன் கிடைச்சதுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம், நம்ம இங்க 6 கார்பன் லீனியரா கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கன்க்ளூட் பண்ணோம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? ரெண்டாவதா நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட குளுக்கோஸ நம்ம NH2OH கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். NH2OH கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். ரியாக்ட் பண்ண விட்டப்போ நமக்கு ஆக்சைன் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிச்சு. சிமிலர்லி நம்மளோட குளுக்கோஸ நம்ம ஹெக்சேன் கூட கனெக்ட் பண்ண விட்டோம். அப்படி கனெக்ட் பண்ண விட்டப்போ நமக்கு சயனோ ஹைட்ரின் கிடைச்சிச்சு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நம்மளோட குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பனில் குரூப்பை தான் இந்த NH2OHல NOHம் ஹெக்சேனும் அட்டாக் பண்ணிருக்கு. அதனால we have concluded that there is a presence of கார்பனைல் குரூப். பட் அது என்ன கார்பனைல் குரூப்னு நமக்கு இன்னும் தெரியாது. சரியா? மூணாவதா நம்ம என்ன பண்ணோம், மூணாவதா அந்த கார்பனைல் குரூப்பை கண்டுபிடிக்க, மூணாவதா அந்த கார்பனைல் குரூப்பை கண்டுபிடிக்க நம்மளோட குளுக்கோஸ யார் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம்? நல்லா பாருங்க, நம்ம குளுக்கோஸ நம்ம புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விட்டுருப்போம். எங்க இருக்கான்? இது இல்ல, புரோமின் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண விட்டுருப்போம். ஒரு மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். சோ மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண விடுறோம். அப்படி ரியாக்ட் பண்ண விடும்போது நமக்கு என்ன கிடைச்சிச்சு? நமக்கு குளுக்கோனிக் ஆசிட் கிடைச்சிச்சு. we know aldehyde மைல்டா ஆக்சிடைஸ் பண்ணாதான் நமக்கு ஆசிட் கிடைக்கும். அதனால this carbonyl group is actually aldehyde அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா?
எஸ், நாலாவதா நம்ம என்னடா கண்ணா படிச்சோம்? நாலாவதா இதுக்கப்புறமா நம்ம என்ன படிச்சோம்? நாலாவதா நம்மளோட குளுக்கோஸ நம்ம ஆசிட் அசிட்டிக் குரூப்ஸ் கூட, சாரி ஆசிட் இல்ல, அசிட்டிக் குரூப்ஸ் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய 5 OH-ஐயும், ஓகேவா, 5 OH-ஐயும் இந்த அசிட்டேட் குரூப் ரீப்ளேஸ் பண்ணிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அண்ட் அதுல இருந்து நமக்கு டோட்டலா 5 OH குரூப் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபைன். அஞ்சாவதா நம்ம என்ன பண்ணோம்? அஞ்சாவதா நம்ம இந்த குளுக்கோஸ ஃபர்ஸ்ட் புரோமின் வாட்டர்ல ரியாக்ட் பண்ண விட்டு தென் நம்மளோட நைட்ரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ண விட்டோம். ரியாக்ட் பண்ண விட்டதும் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? சாக்கரிக் ஆசிட் கிடைச்சிச்சு. இந்த சாக்கரிக் ஆசிட் கிடைச்சதுனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம்? சாக்கரிக் ஆசிட் கிடைச்சதுனால அவுட் ஆஃப் தீஸ் 5 OH groups ஒரு OH group ஆல்கஹாலிக் நேச்சரை உடையது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சோ இத எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்ஸ மொத்தமா, சரியா, இந்த பாயிண்ட்ஸ நான் என்ன பண்றேன்? மொத்தமா கன்சிடர் பண்ணி நான் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை வரையும்னா, ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. 1 2 3 4 5 6. ரெண்டாவது பாயிண்ட்ல கார்பனைல் குரூப் இருக்குன்னு சொன்னாங்க. மூணாவதுல அது ஆல்டிஹைட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்க என்ன பண்றேன்? ஆல்டிஹைட் குரூப் இங்க இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்றேன். நாலாவதா 5 OH குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால 1 2 3 4 5 அப்படின்னு எழுதிட்டேன். அண்ட் அஞ்சாவதா அந்த 5 OHல ஒரு ஆல்கஹாலிக் குரூப் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால இங்க H2OH போட்டுட்டேன். அப்போ மிச்ச இடத்துல எல்லாம் H H H H அப்படின்னு போட்டுட்டேன். புரிஞ்சுச்சா? நான் ஏன் இதை இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு. சோ தயவு செஞ்சு கிளியரா புரிஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? ஓகே. அடுத்ததா ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் இப்பதான் பார்த்தோம். பட் நான் இங்க எழுதுறப்போ HOH எழுதுனேன்ல, எந்த பக்கம் ஹைட்ரஜன் எந்த பக்கம் OH அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? கரெக்டா? கரெக்டா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம குளுக்கோஸோட ஓபன் செயின் ஸ்ட்ரக்சரை பத்தி தான் பேச போறோம். டெக்கனா டாக்கிங் அபவுட் ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர், குளுக்கோஸ்க்கு 2 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு கேபிட்டல் D ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு கேபிட்டல் L ஸ்ட்ரக்சர். இப்பவே சொல்லிடுறேன். ப்ளீஸ் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். உங்களோட கேபிட்டல் Dக்கும் கேபிட்டல் Lக்கும் நம்ம டெக்ஸ்ட்ரோ லீவோன்னு சொல்லிட்டு GOCல ஒரு விஷயம் படிச்சிருப்போம் தெரியுமா? டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா கிளாக் வைஸா ஒரு விஷயம் சுத்தும், லீவோ ரொட்டேட்டரினா ஆன்டி கிளாக் வைஸா ஒரு விஷயம் சுத்தும் அப்படின்னு படிச்சிருந்தோம்ல. அதுக்கும் இந்த கேபிட்டல் D அண்ட் கேபிட்டல் Lக்கும் என்ன சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல நினைக்கிறேன் இந்த டவுட்டை கேட்டிருந்தாங்க. சோ ப்ளீஸ் நோட் இட் டவுன் ராக்கனா. கேபிட்டல் Dக்கும் ஸ்மால் Dக்கும் கேபிட்டல் Lக்கும் ஸ்மால் Lக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல. இன்ஃபேக்ட் உங்களோட கேபிட்டல் D அண்ட் கேபிட்டல் L இது ரெண்டுமே பாத்துக்கிட்டீங்கன்னா they are in namesake used words. சரியா? இது ரெண்டுமே உங்களுக்கு தியரட்டிக்கல் டேர்ம்ஸா தான் இருக்கும். whereas இந்த ஸ்மால் அண்ட் ஸ்மால் D இருக்கு பாத்தீங்களா, இது ரெண்டுமே they are experimental terms. So இத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். This is very important. Capital D, capital L theoretical terms, small d, small l experimental terms. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரியா? புரிஞ்சுச்சுங்களா? அண்ட் குளுக்கோஸ பத்தி சொல்லணும்னா, அண்ட் எஸ் குளுக்கோஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, குளுக்கோஸ் is always dextrorotatory. ஓகேவா? which means glucose வந்துட்டு
கிளாக் வைஸ்ல தான் சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தாது. ரொட்டேட் பண்றோம்னாலும் குளுக்கோஸை வந்து கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் பண்ண முடியும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண முடியாது. அண்ட் மேம் என்ன டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட் இஸ் 52.5 டிகிரி. ஓகேவா? எஸ், இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியரா கண்ணா? ஓகே ஃபைன். சோ இந்த ரெண்டு கான்செப்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இது தெரியாம நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ல நிறைய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அதனால ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஃபைன். இப்போ மேம் இங்க பார்த்தோம்னா அந்த 4 கார்பன் இருந்துச்சு பாத்தீங்களா சென்டர்ல, அதுல OH இங்க ரைட் லெஃப்ட் ரைட் ரைட்ங்கிற கான்செப்ட்ல இருக்கு. ஆல்வேஸ் ரிமெம்பர் உங்களோட 5th கார்பன், ஓகேவா, இதுதான் உங்களோட 5th கார்பன், கரெக்டா? இந்த 5th கார்பனோட, ஐ ரிப்பீட், இந்த 5th கார்பனோட OH ரைட் சைட்ல வந்துச்சுன்னா அப்போ அத நீங்க டி குளுக்கோஸ், பாசிட்டிவ் குளுக்கோஸ் ஆர் டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. RLRR RLRR R 5th கார்பன் OH ரைட்ல வந்துச்சுன்னா இட் இஸ் டி குளுக்கோஸ். இல்ல மேம் 5th கார்பன் OH லெஃப்ட்ல வந்துச்சுன்னா அப்ப அது L குளுக்கோஸ். இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? OH ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா கேபிட்டல் டி, OH லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா ஸ்மால் கேபிட்டல் L, அண்ட் லெஃப்டா இருந்தா மைனஸ், ரைட்டா இருந்தா பிளஸ். இத நம்ம போட்டுருவோம். சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே சூப்பர். இப்போ அடுத்ததா நம்ம சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ பத்தி தான் பேச போறோம். இந்த குளுக்கோஸ பத்தின ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? தோ பீயிங் an aldehyde group, ஸ்கிஃப் டெஸ்டுக்கு நெகட்டிவ் தான் கொடுக்கும், கரெக்டா? NaHSO4 கூட ரியாக்டே பண்ணாது. பென்டாசிட்டேட் வித் ஹைட்ராக்சிலமைன் கூடயும் ரியாக்டே பண்ணாது. சரியா? சோ இந்த 3 காரணத்தினால நமக்கு இந்த குளுக்கோஸ்ல ஃப்ரீ ஆல்டிஹைட் குரூப் இல்லங்கிறது தெரிய வந்துச்சு. ஃப்ரீயான ஆல்டிஹைட் குரூப் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஓகே. குளுக்கோஸ் வந்து 2 விதமான டிஃபரண்ட் கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். ஒன்னு ஆல்பா ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு பீட்டா ஸ்ட்ரக்சர். அட என்னடா இது? ஓகே, ஆல்பா ஸ்ட்ரக்சர், இன்னொன்னு பீட்டா ஸ்ட்ரக்சர். நம்மளோட ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இந்த பிஹேவியரை பத்தி எல்லாம் பேசுறது இல்லை. சோ இப்ப என்ன படிச்சோம்? நம்மளோட குளுக்கோஸ் பிராக்டிகலா ஸ்கிஃப் டெஸ்ட், NaHSO3 அப்புறம் ஹைட்ராக்சிலமைன் கூட எல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன காரணம்? ஏன்னா அதுட்ட ஃப்ரீ CHO குரூப் இல்ல, அதான் காரணம். ஆல்சோ நம்மளோட குளுக்கோஸ் 2 கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ்ல இருக்கு, ஆல்பா பீட்டா. பட் இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் யாரு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறா? ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கிறா. அதனால நம்ம என்ன பண்றோம்? இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சரா மாத்த போறோம். எப்படி? ஃபர்ஸ்ட் நம்மளோட CHO ஃப்ரீயா இல்ல, ஆல்டிஹைட் ஃப்ரீயா இல்லன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஆல்டிஹைட எப்படியாவது சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். அதுக்காக நம்ம 5th OH சூஸ் பண்ணிக்கிறோம். குளுக்கோஸே 5th OH சூஸ் பண்ணிக்குது. ஓகேவா? இந்த 5th OH-ஐயும் இந்த ஆல்டிஹைடு குரூப்பையும் நம்ம எப்படியாச்சும் கனெக்ட் பண்ணும். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? எப்பவுமே ஒரு பாண்ட் கார்போனைல் குரூப்ல நடக்க போகுதுன்னா C டபுள் பாண்ட் ஓல டபுள் பாண்ட் உடையும். டபுள் பாண்ட் இங்க உடையணும். டபுள் பாண்ட் உடையுதுன்னா அப்ப என்ன நடக்கும்? இந்த ஆக்சிஜன் ஆல்ரெடி இங்க பாண்ட் ஆயிருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அது இல்லாம கார்பன் கூட பாண்ட் பண்ண முடியாது. சோ என்ன பண்ணும்? இந்த ஆக்சிஜன் இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் தனியா H+ வந்துடும். இந்த ஆக்சிஜன் டைரக்டா கார்பன் கூட கனெக்ட் ஆகும். பட் இந்த கனெக்ஷனுக்காக யாரு தியாகம் பண்ணிருக்கா? நம்மளோட இந்த ஆக்சிஜன் தியாகம் பண்ணிருக்கு. சோ இந்த ஆக்சிஜனை சேஃப்கார்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த H+ இந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம். புரிஞ்சுச்சுங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான். இஃப் ஃபர்ஸ்ட் கார்பனோட OH ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான்
ஆல்பா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் ஆல்பான்னு சொல்றோம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் கார்பனோட OH ரைட் சைடுல இருக்கு. ஏன் டின்னு சொல்றோம்? ஏன்னா ஃபிஃப்த் கார்பனோட OH ப்ராபப்ளி ரைட்ல வந்திருக்கோம், பட் இங்க ஸ்ட்ரக்சர்லாம் வந்திருக்கனால ஹவுஸ் ரைட் சைடுல வரும். ஓகேவா? இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு OH ரைட்ல வரக்கூடாது லெஃப்ட்ல வரணும்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி போட்டுறீங்க. அப்படி OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கார்பனோட OH லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா அது பீட்டா டி குளுக்கோஸ். சிம்பிளா சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களோட CHO குரூப் இருக்கு பாத்தீங்களா? I'll show it to you. CHO குரூப் இந்த மாதிரி 1 2 3 4 CHOH குரூப்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அது இல்லாம ஃபைனலா அஞ்சாவதா CH2OH இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த CHOH ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஹைட்ரஜன் அண்ட் OH லெஃப்ட் ரைட் மாத்தி மாத்தி போட போறோம். போட்டோம்னா we know RLRR ஸ்ட்ரக்சர். OH என்ன பண்ணணும், ரைட் லெஃப்ட் ரைட்னு வரணும். அப்ப மிச்ச இடத்துல எல்லாம் ஹைட்ரஜன்ஸ் வர மாதிரி இருக்கும். ஃபைன். இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ஸ்ட்ரக்சரை க்ளோஸ் ஸ்ட்ரக்சரா மாத்துறதுக்காக இந்த CHO நம்ம எடுத்துக்கிறோம், C டபுள் பாண்ட் OH எடுத்துக்கிறோம். நீங்க இதை இப்படி கூட படிக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, in order to connect first carbon with this fifth carbon, நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த கான்செப்டை ஈஸியா கூட படிச்சுக்கலாம். இங்க இருக்கிற OH ரிமூவ் பண்ணிட்டு, ஓகேவா, இங்க இருக்கிற OH ரிமூவ் பண்ணிட்டு இங்க கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். அண்ட் இந்த பாண்டை என்ன பண்ணலாம், உங்களோட இந்த ஆக்சிஜன் கூட கனெக்ட் பண்ணி. இது கொஞ்சம் கூட சிம்பிளா இருக்குல்ல? எஸ், இது இன்னும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க டாடி, எனக்கு தான் இப்பவே யோசனை வருது. So this is an easier structure, please follow it. இப்போ இங்க நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், அது ஆல்பாவா பீட்டாவான்னு பாக்குறதுக்காக, ஃபர்ஸ்ட் கார்பனோட OH லெஃப்டா ரைட்டா அப்படின்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கார்பனோட OH லெஃப்டா ரைட்டா நீங்க பார்க்கணும். லெஃப்டா ரைட்டா அப்படின்னு நீங்க பார்க்கணும். நம்ம OH வந்துட்டு இங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இருந்தா அவனோட பேரு, ரைட் ஹேண்ட் சைடு இருந்தா அவனோட பேரு ஆல்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தா அவனோட பேரு பீட்டா. கரெக்டா? இது ஒரு கேஸ். இது இல்லாம நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிஃப்த் கார்பனை பார்ப்போம். கரெக்டா? ஃபிஃப்த் கார்பனை பார்ப்போம். ஃபிஃப்த் கார்பனோட OH லெஃப்டா ரைட்டான்னு பார்ப்போம். லெஃப்டா இருந்தா -L, ரைட்டா இருந்தா +D. இங்க ஆப்வியஸ்லி ரைட் ஹேண்ட் சைடு தான் வந்திருக்கோம், அதுதான் பாண்டை மேக் பண்ணிருக்கு. அதனால ரைட்டுங்கிறதுனால +D. ஆல்சோ ஃபர்ஸ்ட் கார்பனோட OH ரைட்டுங்கிறதுனால ஆல்பா. இந்த ரெண்டு கான்செப்டையும் நீங்க சேர்த்து வச்சு படிச்சீங்கன்னா, then the name of this compound is what? இந்த காம்பவுண்டோட பேரு ஆல்பா +D குளுக்கோஸ். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா இது கொஞ்சம் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கான கான்செப்ட், பட் இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நம்மளால சொல்லிட முடியும். அதனால்தான் I gave you these many explanations. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஆல் ரைட். இப்போ அடுத்ததா இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சரை எப்படி பைரனோ ஸ்ட்ரக்சரா எழுதுறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்படி மேம் பைரனாட் ஸ்ட்ரக்சரா, ஆர் இதுக்கு இன்னொரு பேர் ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரா எழுதுறது?
இதுதான் ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சரா? சரியா? இதை எப்படி எழுதுறதுங்கிறத நான் எக்ஸ்பிளனேஷன் வச்சு இங்க உங்களுக்கு காமிச்சு தரேன். இதெல்லாம் புரிஞ்சுச்சுல? இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். யாராச்சும் மேம் எனக்கு புரியல மேம்னா கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை முன்னாடி இங்க பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இங்க இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் மாதிரியான ஷேப்பை வரைஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் இங்க இருக்கு. ஆக்சுவலி நீங்க ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் இங்க இருக்காது. இவன் இப்படி கொடுத்து சென்டர்ல இப்படி ஆக்சிஜனை கொடுத்துருப்பான். சோ இந்த சென்டர் ஆக்சிஜனை தான் நான் இங்க போட்டிருக்கேன். சரியா? இந்த ஆக்சிஜனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இங்க இங்க வர மாதிரி இருக்கும். செகண்ட் கார்பன் இங்க, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த். சோ இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் கார்பன்லாம் இப்படி இப்படி போட்டுப்பீங்க. சரியா? சோ எந்த டைரக்ஷன்ல நான் எழுதி இருக்கேன்? I have written this. ஒரு நிமிஷம். I have written this in what direction? ஐயோ, ஒரே நிமிஷம். I have written this in this direction. புரிஞ்சுச்சுங்களா? clockwise directionல எழுதிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸையும் OH-ஐயும் எப்படி நம்ம போடணும்? ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் டாப்ல போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லாத்தையும் பாட்டம்ல போட்டு வச்சிருப்பாங்க. சரியா? சோ அதனால நீங்க என்ன பண்றீங்க? 5th கார்பன் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அது நான் சொல்லி தரேன். இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு கோடை போட்டு வச்சிருவீங்க. சரியா? இப்படி எல்லா இடத்துலயும் ஒரு கோடை போட்டு வச்சிருக்கீங்க. நெக்ஸ்ட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறீங்க. ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், OH, ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். இத டாப்ல எழுத ஆரம்பிக்கிறீங்க. ஓகேவா? சோ I'll write it in pink. ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், அப்புறம் OH, ஹைட்ரஜன், ஃபைனலா ஹைட்ரஜன். இந்த 5th கார்பன் மட்டும் அப்படியே விட்டுருங்க. ஹைட்ரஜன் கீழே வர மாதிரி இருக்கும். ஏன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? நெக்ஸ்ட் அடுத்ததா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் பாட்டம்ல எழுதும். சரியா? மேல கீழே, மேல கீழே, கீழே எழுதும். ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதெல்லாம் கீழே எழுதும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன வருது? OH, OH, H, OH. அப்ப இத OH, OH, H, OH அப்படின்னு எழுதிட்டேன். இப்பதான் 5th கார்பன்கே வரும். 5th கார்பன்ல ஒரு இடத்துல ஹைட்ரஜனும் ஒரு இடத்துல CH2OH இருக்கு. CH2OH has a bigger mass. அதனால 5th கார்பன்ல மட்டும் இது ஒரு எக்ஸெப்ஷன், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5th கார்பன்ல மட்டும் CH2OH மேல ஹைட்ரஜன் கீழே வரணும். புரிஞ்சுச்சுங்களா? சோ இப்போ ஓவராலா இங்க 6 கார்பன் வந்துருச்சா? எஸ், 6வது கார்பன் இங்க போட்டோம், 6 கார்பன் வந்துருச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரக்சரை அப்படியே நான் இங்க மாத்திருக்கேன். Please keep this in mind. உங்களுக்கு லெஃப்ட்ல என்னெல்லாம் இருக்கோ, அந்த சைட் லெஃப்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மேல எழுதணும். இந்த மாதிரி மேல எழுதணும். ரைட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே எழுதணும். இதற்கான ஒரு எக்ஸெப்ஷன் 5th கார்பன். 5th கார்பன் ஒரு எக்ஸெப்ஷன். இத பாயிண்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்களா? பிகாஸ் இது மட்டும் தெரிஞ்சா போதும். This is more than enough for you to write the structure. ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுச்சா? நான் சொல்ல even though if it's recorded, நீங்களும் ஒரு நோட் எடுத்து எழுதி பார்க்கணும். நான் இங்க டி ஸ்ட்ரக்சருக்கான ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கேனா, நீங்க எல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கான ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சரை எழுதி பார்க்கணும். சோ இப்படி நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் பயோமாலிகுல்ஸ்ல ஸ்ட்ரக்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஸ்ட்ரக்சர்ஸை ஈஸியா படிக்க முடியும். சோ இப்படி இருக்கக்கூடிய சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பைரனோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். குளுக்கோஸோட ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சரை குளுக்கோபைரனோஸ்னு சொல்லுவோம். இதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? கிளியரா? ஓகே.
நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சருக்கு தான் போறோம். ஃப்ரக்டோஸோட ஃபார்முலாவும் குளுக்கோஸோட ஃபார்முலாவும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரக்டோஸ்க்கும் C6H12O6ங்கிற ஃபார்முலா தான் இருக்கு. அது ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்குமா? இருக்கும். கம்பைன் ஸ்டேட்ல இருக்குமா? இருக்கும். அண்ட் இதுக்கும் நேச்சர் தான் மெயின் சோர்ஸாவே இருக்கு. எக்ஸாம்பிள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஈவன் ஹனி. பட் மேம் அப்போ குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கிடையாது. குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா வருது. ஃப்ரக்டோஸ்ல கீட்டோனிக் குரூப் ஃபங்க்ஷனல் குரூப்பா வர மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு வித்தியாசம் மட்டும்தான் இருக்கு. மத்தபடி வேற எந்த பெரிய வித்தியாசமும் இங்க இல்ல. சரி, ஓகே. ஃப்ரக்டோஸை எப்படி மேம் உருவாக்குறது? ஃப்ரக்டோஸை சுக்ரோஸ்ல இருந்து தான் உருவாக்க முடியும். அதே கான்செப்ட் தான். சுக்ரோஸை என்ன பண்றோம்? கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சோண்டு ஆசிட ஊத்தி நல்லா சூடு பண்றோம். சூடு பண்ணி கலக்கணும்னா ஃபைனலா நமக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் உருவாயிரும். அண்ட் ஃப்ரக்டோஸ பத்தின ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃப்ரக்டோஸ நம்ம ஸ்வீட்டனராவும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, பக்கா. இப்போ ஃப்ரக்டோஸோட ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ பத்தி பார்க்கலாம். எப்படி குளுக்கோஸ்ல ஓபன் செயின் ஸ்ட்ரக்சரும் சைக்ளிக் செயின் ஸ்ட்ரக்சரும் இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்லயும் ஓபன் செயின் ஸ்ட்ரக்சர் அண்ட் சைக்ளிக் செயின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இத பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க வேண்டியது இருக்கும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஓபன் ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டோம். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? ஆல்டிஹைட்ல CHO குரூப் இருக்குன்னா கீட்டோன்ல CO குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஐ மீன் ஃப்ரக்டோஸ்ல CO குரூப் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டா அதுதான் இங்க நம்ம ஸ்ட்ரக்சரா வரையும். சரி, டோட்டலா நமக்கு 6 கார்பன் வரணும் அப்படின்னு தெரியும். சோ அதனால என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 1 2 ரொம்ப பெருசா எழுதிட்டேனோ. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுவோம். 1 2 3 4 5 அண்ட் ஃபைனலா 6 அப்படின்னு சொல்லிட்டு 6 கார்பன்ஸை வரைஞ்சிட்டோம். நமக்கு என்ன தெரியும்? ஃப்ரக்டோஸ்ல கீட்டோனிக் குரூப் இருக்குன்னு தெரியும். கீட்டோன் எப்பவுமே என்ஸ்ல வர மாட்டான். அவனுக்கு லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் ஒரு ஆல்கைல் குரூப் கண்டிப்பா தேவைப்படும். அதனால நான் என்ன பண்றேன்? இந்த செகண்ட் கார்பனை உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப்பா எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் கோயிங் டு பி ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். சரி, அப்ப மேம் மிச்ச இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஈஸி. மேல ஒரு CH2OH, பாக்கி இடத்துல எல்லாம் CHOH, ஃபைனலா லாஸ்ட் கார்பனும் CH2OH. இங்க 2 ஆல்கஹாலிக் OH குரூப்ஸும் 3 நார்மல் ஹைட்ராக்சி குரூப்ஸும் ஒரு கார்பனைல் குரூப் which is கீட்டோனிக் குரூப்பும் இருக்கு. ஆல்சோ இங்க 6 கார்பனும் லீனியர் ஸ்ட்ரக்சரோட இருக்கு. குளுக்கோஸ் மாதிரி தான், ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் மாறி. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை நான் எப்படி மேம் சைக்ளிக் ஸ்ட்ரக்சரா மாத்துறது? ரொம்ப ஈஸி. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளுக்கோஸ்ல ஒரு விஷயத்த பண்ணீங்க பாத்தீங்களா? உங்களோட ஃபிஃப்த் கார்பனோட CHOH உங்களோட கார்பனைல் குரூப் கூட கனெக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? எஸ், CHO கூட ஃபங்க்ஷனல் குரூப் கூட கனெக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? அதே விஷயத்தை தான் நீங்க இங்கேயும் பண்ணணும். சோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த 1 minute இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும்? இப்படி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி 5th கார்பன் கூட கனெக்ட் பண்ண வரும். பட் இங்க H அண்ட் OH இருக்குல்ல, அதை என்ன பண்ண முடியும் மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அங்கதான் விஷயமே இருக்கு. I'll show it to you step by step. So first நம்ம என்ன பண்றோம்? இந்த கார்பனையும் 5th கார்பனையும் கனெக்ட் பண்ண பாக்குறோம். அப்ப அங்க என்ன டபுள் பாண்டட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்டடா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிடுது. அப்ப மேல ஒரு CH2OH இருந்துச்சு மேம், அது எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா that CH2OH is converted here. அப்போ கீழே பாக்கி ஒரு OH இருந்துச்சு மேம், அது எங்க போச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அது இங்க வந்துச்சு. சிம்பிளா, ஈஸியா. சோ இத ஸ்ட்ரக்சர்ல போட்டு பாத்துடலாமா? சோ இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம இப்ப கன்வெர்ட் பண்ண போறோம். கன்வெர்ட் பண்ணா என்ன நடக்கும்? நம்ம ஃபர்ஸ்ட் கார்பனை
லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். செகண்ட் கீட்டோனிக் குரூப் கார்பன் இங்க, அதோட ஆக்சிஜன் கனெக்ஷன் இங்க. தென் தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் அண்ட் சிக்ஸ்த் கார்பன். இப்படிதான் ஸ்ட்ரக்சர் பார்க்க இருக்கும். நம்ம என்ன பண்றோம், ஃபிஃப்த் கார்பனையும் செகண்ட் கீட்டோனிக் குரூப்பையும் கனெக்ட் பண்ண பாக்குறோம். அப்ப அந்த கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் டாடே, கிட்டத்தட்ட பார்க்க இப்படி இருக்கும். இங்க இருந்து OH எங்க போச்சு, இங்க இருந்து OH இங்க நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம். அண்ட் மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அப்படியே நம்ம போட போறோம். சரியா? சோ பாக்கி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே இந்த செயின்ல நம்ம போட போறோம். ஓகே, அப்படி போட்டோம்னா நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு பாத்திரலாமா? அப்படி போட்டோம்னா ஃபர்ஸ்ட் இங்க ஹைட்ரஜன் OH, இங்க OH ஹைட்ரஜன். கிளியரா? கீழே இங்க எப்பவும் போல CH2OH வந்துரும்டா. சரியா? கிளியரா? சூப்பர் தானே? ஓகே, இப்போ ஓபன் செயின்ல இருந்து க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டோம். இந்த க்ளோஸ் செயின் ஸ்ட்ரக்சரை முன்ன குளுக்கோஸ்க்கு பண்ண மாதிரி ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரா மாத்தணும்ல, அது எப்படி பண்ணணும்னு படிக்கணும்ல, அதத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே மேம், ஃபைன் மேம், சூப்பர் மேம் அப்படின்னு சொன்னீங்களா? கண்ணா, இதுல ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. குளுக்கோஸ்ல வந்த மாதிரி எங்கேயும் ஆல்பா அண்ட் பீட்டா ஃப்ரக்டோஸ் இருக்கு. இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் கார்பன் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்போட OH ரைட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா ஆல்பா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா பீட்டா. அதே கான்செப்ட் தான், குழப்பிக்காத. நாங்க சொன்ன அதே விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், அது இல்லாம இப்ப ஹாவர்ட் ஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். என்னெல்லாம் பாயிண்ட்ஸ நோட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், அதை வச்சு நீங்க ஸ்ட்ரக்சரை வரைஞ்சுக்கோங்க. ஓகே மேம், இது புரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சரை ஹாவர்ட்டா மாத்த போறோம். இங்க ஓவராலா இந்த செயின்ல எத்தனை கார்பன்ரா இருக்கு? இந்த செயின்ல இந்த ஆக்சிஜன் செயின் இருக்கு பாத்தீங்களா? இதுல ஓவராலா 1 2 3 4 கார்பன் தான் இருக்கு. கரெக்டா? அப்ப அந்த 4 கார்பனோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஒரு பென்டோஸ் கணக்கா, ஓகேவா, ஒரு பென்டோஸ் கணக்கா வரைஞ்சிடலாமா? ஓகே, சோ நம்ம ஒரு பென்டோஸ் கணக்கா வரைய போறோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃப்ரக்டோஸோட ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரை வரைய போறோம். ரைட், இப்போ இந்த ஹாவர்ட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா திருப்பி அதே கான்செப்ட் தான். நம்ம கார்பன்ஸ் அசைன் பண்ணும்போது கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல தான் கார்பன் அசைன் பண்ணுவோம். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் கார்பன், இங்க செகண்ட் கார்பன், இங்க தேர்டு, இங்க ஃபோர்த் அப்படிங்கிற மாதிரி தான் அசைன் பண்ணுவோம். சும்மா ஒரு ரஃப் நம்பர் கொடுத்துருக்கேன், பட் இதே நம்பர் ஃபாலோ ஆகாது. சரிங்களா? ஏன்னா இங்க ஸ்ட்ரக்சருக்கு வெளியிலயும் உங்களுக்கு இது இருக்கு இல்லையா? சோ இந்த ஆக்சிஜனுக்குள்ள 2 3 4 5 இருக்கா? அதனால இங்க 2 3 4 5 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்துடும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கார்பனை பாருங்க. ஃபர்ஸ்ட் கார்பனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப் மேல வரணும். கரெக்டா? அதெல்லாம் மேல வரணும். பாக்கி ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாம் கீழே வரும். கரெக்டா? லெஃப்ட்னா அப், ரைட்னா டவுன். இங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், அப்பதான் இந்த CH2OH அப்பா டவுனான்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதையும் நம்ம வந்துட்டு அந்த லெஃப்ட்னா அப் ரைட்னா டவுன் அந்த கான்செப்ட்ல தான் எடுப்போம். இந்த லாஸ்ட் இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராம இருக்கணும். சரிங்களா? புரிஞ்சுச்சுங்களா? லாஸ்ட் இடத்துல மட்டும்தான் இந்த இன்டர்சேஞ்ச் நடக்கும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், செகண்ட் கார்பனை பாக்குறோம். செகண்ட் கார்பனோட லெஃப்ட் சைடு CH2OH, ரைட் சைடு OH இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். CH2OH அண்ட் ஹைட்ரஜன் வருது. தேர்ட் கார்பன் லெஃப்ட் OH, ரைட் ஹைட்ரஜன். சோ லெஃப்ட் OH, ரைட் ஹைட்ரஜன். fourth carbon left hydrogen right OH, so left hydrogen மேல right OH கீழ. ஃபைனலா fifth carbonல மட்டும் CH2OH மேல போட்டுட்டு இங்க வரத கீழ போடணும். அதனால இங்க மட்டும் CH2OH ஹைட்ரஜன். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ இப்படிதான் உங்களோட ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரை நீங்க வரைகிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சுல? ஓகே, அண்ட் உங்களோட ஃப்ரக்டோஸோட ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபியூரனோஸ் அப்படின்னு கூப்பிடுவோம். எப்படி குளுக்கோஸோட ஹாவர்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம
பைரெனோஸ் அப்படின்னு கூப்பிடுறோமோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸோட ஹார்வர்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம பியூரனோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பேரு கொஞ்சம் முக்கியம், பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ எஸ், இப்போ ஓவராலா பயோமாலிகுல்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ்ல மோனோசாக்கரைட்ல குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸை மட்டும் பார்த்திருக்கோம். இன்னும் ஆலிகோசாக்கரைட், பாலிசாக்கரைட், புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், லிபிட்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஓகேவா, கிளியரா? சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் இருக்கனா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போர்டு எக்ஸாமுக்கும் முக்கியம், நீட் எக்ஸாமுக்கும் முக்கியம். சரியா? ரைட். ஓகே, இப்போ உங்களோட NCERT புக்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ணி வருதுங்கிறத இங்க கொடுத்துருக்கேன். குயிக்கா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ here we go with carbohydrates second part. உங்களோட டை அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் பத்தி தான் இங்க நம்ம பேச போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுல டைசாக்கரைட்ல நம்ம டைசாக்கரைட்னா என்னங்கறத பார்க்க போறோம். டிகனா ரொம்ப ஈஸிடா. நீங்க டைசாக்கரைட ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா டைனா 2, அப்ப 2 மோனோசாக்கரைடு அது தர மாதிரி இருக்கும். அந்த 2 மோனோசாக்கரைட் சேம் காம்பவுண்டா இருக்கலாம், டிஃபரெண்ட் காம்பவுண்டா இருக்கலாம், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இந்த டைசாக்கரைட்ல நம்ம மெயினா சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ பத்தி தான் பார்ப்போம். சுக்ரோஸை பொறுத்தவரை ஆல்டிஹைடிக் ஆர் கீட்டோனிக் குரூப்ஸ் பாண்டடா இருக்கும், அதனால இட் இஸ் நான் ரெடியூசிங் சுகர். வேற மால்டோஸ் அண்ட் லாக்டோஸை பொறுத்தவரை ஆல்டிஹைடிக் அண்ட் கீட்டோனிக் குரூப் ஃப்ரீயா இருக்கும், அதனால அது ரெடியூசிங் சுகர். அந்த குரூப் ஃப்ரீயா இருந்தாதான் அது ரெடியூசிங்கா இருக்கும், இல்லைன்னா இட் இஸ் நாட் ரெடியூசிங். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சுக்ரோஸை பத்தி பேசணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுக்ரோஸை ஹைட்ரோலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு டி குளுக்கோஸ் அண்ட் டி ஃப்ரக்டோஸ் கிடைக்கும், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். அப்ப குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ஒன்னா சேர்த்தோம்னா நமக்கு சுக்ரோஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நம்ம சுக்ரோஸோட ஸ்ட்ரக்சரை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்ன சொன்னோம், குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுதான்ப்பா சுக்ரோஸ் அப்படின்னு சொன்னோமா. அப்போ இங்க நம்மளோட குளுக்கோஸ் இருக்கு, அதோட ஸ்ட்ரக்சர் தான் இங்க காமிச்சிருக்கோம். இங்க நம்மளோட ஃப்ரக்டோஸ் இருக்கு, அந்த ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் தான் இங்க நம்ம காமிச்சிருக்கோம். சோ இந்த குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட குளுக்கோஸோட ஃபர்ஸ்ட் கார்பன், நல்ல கலரா எடுத்துக்கலாமா, ஃபர்ஸ்ட் கார்பனும் ஃப்ரக்டோஸோட செகண்ட் கார்பனும் இப்படி ஒரு ஆக்சிஜனை வச்சு லிங்க் பண்ணும். இப்படி ஒரு ஆக்சிஜன் 2 காம்பவுண்ட லிங்க் பண்ணுச்சுன்னா, ஒரு ஆக்சிஜன் 2 காம்பவுண்ட லிங்க் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிளைகோசைடிக் லிங்கேஜ். புரிஞ்சுச்சுங்களா? சோ சுக்ரோஸ்ல என்ன லிங்கேஜ் இருக்குது? கிளைகோசைடிக் லிங்கேஜ். மோஸ்ட்லி எல்லா கார்போஹைட்ரேட்ஸ்லயும் இந்த கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான் இருக்கும். சோ நம்ம இத சூடு பண்ணோம்னா இது உடைஞ்சுதான் குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க, கார்பன் 1 ஆஃப் குளுக்கோஸ் கனெக்ட்ஸ் வித் கார்பன் 2 ஆஃப் ஃப்ரக்டோஸ். ரைட். இந்த சுக்ரோஸ் ரெடியூசிங்கா நான் ரெடியூசிங்கா? இது ஒரு நான் ரெடியூசிங் சுகர். ஆல்ரெடி நம்ம சொல்லிடணும், பட் இருந்தாலும் ரீகேப்சுலேட் பண்றதுக்காக சொல்றேன். ரைட். அடுத்தது சுக்ரோஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? சுக்ரோஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, அதாவது சுக்ரோஸ் வழி லைட் அனுப்பணும்னா அது கிளாக் வைஸா அந்த லைட்டை சுத்தும். இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, குளுக்கோஸ் நமக்கே தெரியும் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, இந்த ஆங்கிள் தான் நான் சொல்லி தந்தேன். ஃப்ரக்டோஸ் லீவோ ரொட்டேட்டரி, அது லெஃப்ட் சைட். லைட்டை ஃப்ரக்டோஸ் வழி அனுப்பணும்னா அதை லெஃப்ட் சைட் லிங்க் பண்ணி விடும். இப்போ ஒரு டெக்ஸ்ட்ரோவும் லீவோவும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா நமக்கு லீவோ ரொட்டேட்டரி தானே வரணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கரெக்ட் தான். பட் இந்த லிங்கேஜ கொஞ்சம் பாருங்களேன். இங்க குளுக்கோஸ் இருக்கு, இங்க பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இருக்கு. அப்ப இங்க ஆல்பா டி குளுக்கோஸ், பீட்டா டி ஃப்ரக்டோஸ் இருக்கு, which means ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் இன்வெர்ட் ஆயிருக்கு. கரெக்டா? இந்த ஒரு காரணத்தினால தான் டோ ஃப்ரக்டோஸ் இஸ் லீவோ ரொட்டேட்டரி and the product has to be levo, நமக்கு ஆக்சுவலா சுக்ரோஸ் டெக்ஸ்ட்ரோவா கிடைக்குது. அதனால தான் சுக்ரோஸ நம்ம இன்வெர்ட் சுகர் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்ததா நம்ம மால்டோஸ பத்தி தான் பார்க்க போறோம். டெக்கனா மால்டோஸ ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா இன் பிரசன்ஸ் ஆஃப்
டைல்யூட் HCl நமக்கு 2 டி குளுக்கோஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப 2 டி குளுக்கோஸ் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் கார்பன் ஆஃப் 2 டி குளுக்கோஸ் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம்னா then obviously நமக்கு என்ன கிடைக்கும்? மால்டோஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். மால்டோஸ் இஸ் a reducing sugar. அது Fehling and Tollens test ரெடியூஸ் பண்ணும். ரைட். அடுத்ததா லாக்டோஸ். லாக்டோஸ்ல பீட்டா டி கேலக்டோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் இருக்கும். கேலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்துதான் லாக்டோஸ். இத நம்ம மில்க் சுகர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லாக்டோஸ் இஸ் மெயின்லி பிரசன்ட் இன் மில்க். ரைட். அடுத்தது என்ன? ஸ்ட்ரக்சர் ஆஃப் லாக்டோஸ். இப்ப லாக்டோஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்க எப்படி இருக்கும்? இங்கேயும் கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான். பட் லிங்கேஜ் எப்படி நடந்திருக்குங்கிறத பாருங்களேன். இட் இஸ் பிட்வீன் carbon 1 of galactose and carbon 4 of beta D galactose. carbon 1 4 ஒன்னு சேர்ந்துதான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தருது. அண்ட் எஸ், இப்படி ஒரு என் ஷேப் கிளைகோசைடிக் லிங்கேஜ் இது ஃபார்ம் பண்றதுனால தான் இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்சோ லாக்டோஸுமே நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெடியூசிங் சுகர் தான். சோ அந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்ததா we are going to talk about polysaccharides. polysaccharides ஹைட்ரோலைஸ் பண்ணோம்னா நமக்கு many molecules of monosaccharides கிடைக்கும். அண்ட் இது நம்ம மெயினா ஃபுட்ல ஒரு ஃபுட் ஸ்டோரேஜ் டிவைஸா பார்க்க முடியும். லைக் ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் கிளைகோஜன். இப்ப ஸ்டார்ச் எங்க இருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு நம்மளோட பருப்பு வகைகள்ல இருந்து கிடைக்கும், இல்ல பிளான்டோட ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கும், ஆர் உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கேரட்டுங்கிற மாதிரியான டியூபர்ஸ்ல இருந்து கிடைக்கும், ஆர் ஃபைனலி இந்த மாதிரி கார்ன் மாதிரி இருக்கக்கூடிய நம்மளோட வெஜிடபிள்ஸ்ல இருந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்டார்ச் இஸ் ஆக்சுவலி a very important dietary source. சோ இத மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. ஓகே, அடுத்தது ஸ்டார்ச்சோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸ்டார்ச்ல 2 மெயின் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு அமைலோஸ், இன்னொன்னு அமைலோபெக்டின். கிட்டத்தட்ட 85% அமைலோஸும் 15% அமைலோபெக்டினும் தான் நமக்கு இருக்கு. அமைலோஸ் என்ன பண்ணும்? அமைலோஸ்ல மெயினா அன்பிரான்ச் செயின் ஆஃப் பாலிமர் ஆல்பா குளுக்கோஸ் இருக்கும். அமைலோபெக்டின்ல பிரான்ச் செயின் இருக்கும். சரிங்களா? இப்போ அமைலோஸ பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் டிஃபரன்சஸ். அமைலோபெக்டினோட டிஃபரன்சஸ் இங்க. இதுல மெயினா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம், இது அன்பிரான்ச்டு, இது பிரான்ச்டு. இது soluble, இது insoluble. and இது 15 to 20% வரும், இது வந்துட்டு 80 to 85% வரும். சோ இந்த மாதிரி பேசிக் டேட்டாவை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மத்தபடி நீங்க இதுல கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. This is all you have to know about amylose and amylopectin. and amylose எப்படி உருவாகுது, amylopectin எப்படி உருவாகுது, ஜஸ்ட் ஸ்ட்ரக்சரை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல ரொம்ப டீப்பாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டான். But just understand what it is. அடுத்ததா செல்லுலோஸ். செல்லுலோஸ் பிளான்டோட செல் வாலா இருக்கு. பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் இந்த செல் வாலை பார்க்க முடியும். and it is a straight chain polymer of beta D glucose. இந்த ஸ்ட்ரக்சரையும் பார்த்து வச்சுக்கோங்க. it is not like it is very very important, but yes, just பார்த்துக்கோங்க. மூணாவதா கிளைகோலிஜன். எப்படி பிளான்ட்ஸ்ல வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸை நம்ம ஸ்டார்ச்சா ஸ்டோர் பண்றோமோ, அதே மாதிரி அனிமல் பாடியில நம்ம கார்போஹைட்ரேட்ஸை கிளைகோஜனா ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் எப்பெல்லாம் நம்ம பாடிக்கு குளுக்கோஸ் வேணுமோ அப்பெல்லாம் ஒரு என்சைமை நம்ம தட்டி விட்டு, ஓகேவா, கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்திடுவோம். ஆல்ரைட், இப்போ நம்ம மெயினா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளைகோஜன். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு அமைலோபெக்டின். ஓகே, அண்ட் ஆனா அமைலோபெக்டினை விட ரொம்ப பிரான்ச்டா இருக்கும். அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட், கார்போஹைட்ரேட்ஸ் ஏன் மேம் நம்ம பாடிக்கு ஆர் நம்மளோட டயட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, பெஸ்ட் திங் டு நோ இஸ் இட் இஸ் an important பார்ட் ஆஃப் அவர் ஃபுட். ரொம்ப முக்கியமா தேவை. லைக் நம்ம சாப்பிடக்கூடிய நிறைய விஷயத்துல, ஏன் சாதத்துல கூட நமக்கு கார்ப்ஸ் தான் இருக்கு. ரெண்டாவது, அதிகமான மெடிக்கல் யூசஸ் கொண்டு இருக்கு. லைக் ஹனி இஸ் ஹேவிங் a lot of medical properties. அண்ட் மூணாவது, நம்ம மேனுஃபேக்சரிங் ரீஜன்ஸ்ல லைக் காட்டன் ஃபைபர் ஆர் செல் வால், இந்த மாதிரி நிறைய இடத்துல
நிறைய யூசஸ் இது கொண்டு வந்திருக்கு. சோ நிறைய விதமான அப்ளிகேஷன் நமக்கு இந்த கார்போஹைட்ரேட்ஸ்னால இருக்கு. சோ கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் மேஜர்லி இம்பார்ட்டன்ட் இன் கேஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ். ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ் அப்படின்னா என்ன? புரோட்டீன் அப்படிங்கிற வார்த்தை கிரீக்ல புரோட்டியோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவாச்சு. புரோட்டீன்ஸ் அப்படின்னா பிரைமரி ஆர் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ஆல்சோ புரோட்டீன் நமக்கு ஏன் தேவை? புரோட்டீன் இஸ் மெயின்லி நீடட் ஃபார் growth அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி. ஒரு பாடி வளரணும், அது மெயின்டைன் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா புரோட்டீன் தேவை. ரைட், இப்போ புரோட்டீனை எப்படி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் மேம்? லைக் சீஸ், பல்சஸ், பீனட், மில்க், ஃபிஷ், மீட், மோஸ்ட்லி நான்வெஜ்ல இருந்து தான் இருப்போம். பட் ஸ்டில் வெஜ் சோர்சஸும் அவைலபிள் தான். சோ புரோட்டீன்ஸை இந்த மாதிரி எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட், இந்த புரோட்டீன்ஸ் எல்லாம் எதனால உருவாச்சு மேம்? புரோட்டீன்ஸோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கறது அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்ல 3 வகையான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆல்பா அமினோ ஆசிட், ரெண்டாவது பீட்டா அமினோ ஆசிட் அண்ட் மூணாவது காமா அமினோ ஆசிட். நம்ம புரோட்டீன் வந்துட்டு ஆல்பா அமினோ ஆசிட்னால உருவாக்கப்பட்டது. அண்ட் எஸ், ஆல்பா அமினோ ஆசிட பொறுத்தவரை அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு அசிடிக் குரூப்பும் ஒரு பேசிக் குரூப்பும் இருக்கும். So you will have your alkyl group along with COH acidic group and NH2 basic group. இப்போ இந்த ஒரு அமினோ ஆசிட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அமினோ ஆசிட்ல COH-உம் NH2-உம் இந்த alkyl குரூப்புக்கு தான் கனெக்ட் ஆயிருக்கு. which means ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன், அந்த ஆல்பா கார்பன் கூட தான் அமைன் குரூப் கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி அமைன் குரூப் ஆல்பா கார்பன் கூட கனெக்ட் ஆயிருச்சுன்னா அதுதான் ஆல்பா அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மேம் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் கூட கனெக்ட் ஆச்சுன்னா இது ஆல்பானா இது பீட்டா, அப்ப இது பீட்டா அமினோ ஆசிட். இல்ல மேம் அதுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா then that carbon is காமா கார்பன், அதனால இது காமா அமினோ ஆசிட். புரிஞ்சுச்சுங்களா? இது ரொம்ப பேசிக், பட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட், அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டெக்கன்னா, இந்த ஹைட்ரஜன் இருக்கு பாத்தீங்களா, நான் காமிச்ச பேசிக் ஸ்ட்ரக்சர்ல இந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆல்கைல் குரூப்பையோ இல்ல வேற ஏதாவது ஸ்ட்ரக்சரை நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு புதுவிதமான அமினோ ஆசிட் உருவாகும். நிறைய டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த ஒரு கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஹா, சொல்லி வாய முடிக்கல, அதுக்குள்ள அடுத்த ஸ்லைடே இதோடானா? ஓகே, அமினோ ஆசிட எப்படி மேம் கிளாசிஃபை பண்ணுவீங்க? ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர். அமினோ ஆசிட நம்ம அது அசிடிக்கா பேசிக்கா நியூட்ரலாங்கிறத பொறுத்து பிரிப்போம். இல்லைன்னா பேஸ்ட் ஆன் த சோர்ஸ், அது நம்ம பாடியே வந்து சிந்தசைஸ் பண்ணிக்குமா இல்ல வெளியில இருந்து நம்ம சாப்பிடணுமா அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், அது அசிடிக்கா பேசிக்கா நியூட்ரலா எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? அமினோ ஆசிட் ஸ்ட்ரக்சரை பாரு. அந்த ஸ்ட்ரக்சர்ல உனக்கு அதிகப்படியான COH கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்ப இந்த கேஸ்ல 1 2 COH-உம் ஒரு NH2 தான் இருக்கு. அப்ப இங்க 2 COH இருக்குன்னா ஆப்வியஸ்லி COH தான் அதிகம், அப்ப அது அசிடிக்கா இருக்கும். இல்ல மேம் எனக்கு அமைன் குரூப்ஸ் தான் அதிகமா இருக்கு, லைக் இந்த கேஸ்ல 1 2 அமைன் குரூப் இருக்கு, ஆனா ஒரே ஒரு COH குரூப் தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மேம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா தென் ஆப்வியஸ்லி அத பேசிக் அப்படின்னும். ஃபைனலா அமைனும் COH-உம் சேம் கவுண்ட்ல இருக்கு மேம், இது ஒண்ணுனா அது ஒண்ணுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா then that is called as neutral amino acid. So amino acid நம்ம 3 வகையா பிரிப்போம், அசிடிக், பேசிக் அண்ட் நியூட்ரல். ஓகே, அடுத்ததா நம்ம அதை எந்த சோர்ஸ்ல இருந்து எடுக்கிறோம்ங்கறத பேஸ் பண்ணி எசென்ஷியல் அமினோ ஆசிட் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு 2 வகையா பிரிப்போம். எசென்ஷியல் அமினோ ஆசிட நம்மளால ஃபுட் வழி ஒரு ப்ராப்பர் டயட் வழி எடுத்துக்க முடியும். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட நம்ம பாடி தான் சிந்தசைஸ் பண்ணோம், நமக்கு டயட்ல இருந்து அது கிடைக்காது. சோ இதுதான் 2 வகை. அதெல்லாம் சரிமா, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எது, நான் எசென்ஷியல் எதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், இதெல்லாம் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பீங்க. இப்போ எனக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க், எப்பவுமே நான் தான் உங்களுக்கு டே குரூப் பீரியாடிக் டேபிள் ட்ரிக் வேணுமா, இதெல்லாம் வச்சுக்கோங்க, இல்ல ஃபங்க்ஷனல் குரூப் ஆர்டர் வேணுமா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நிறைய ட்ரிக் சொல்லியிருக்கேன். சோ இந்த தடவை நீங்க எனக்கு எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்கான ட்ரிக்க சொல்ல போறீங்க. கமெண்ட்ல வாட் எவர் ட்ரிக்ஸ் யூ கைஸ் கெட், ஓகேவா? மேம் எனக்கு தமிழ்ல தான் மேம் தெரியும் அப்படின்லாம் யோசிக்க வேணாம், தமிழ்ல தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தமிழ்ல தெரியற ட்ரிக்க சொல்லுங்க. சோ எந்த ட்ரிக் தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்க. we will relate it and let's see யாரெல்லாம் கமெண்ட்ல இந்த ஆன்சரை கரெக்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ எசென்ஷியல் அமினோ ஆசிட் அந்த ஆர்டருக்கான ட்ரிக், நான் எசென்ஷியல்கான ஆர்டருக்கான ட்ரிக் மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபைன். நெக்ஸ்ட், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட். உங்களுக்கு பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும், அமினோ ஆசிட்ஸ் ஆர் கலர்லெஸ் சாலிட் லிக்விட். அவங்க தண்ணியில கரைவாங்க and they behave like salts. Also they will form zwitter ion. zwitter ion என்ன மேம் அர்த்தம்? உங்கள்ட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, அந்த காம்ப்ளெக்ஸ்ல அட் த டைம் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான் உருவாச்சுனா தென் அதைத்தான் zwitter ion அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட அமினோ ஆசிட்ல COHல இருக்க ஒரு ஹைட்ரஜனை தூக்கி நான் NH2ல போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத இங்க தூக்கி இத இங்க ஆட் பண்ண அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ amine group will become positive due to the presence of hydrogen. ஆக்சிஜன் பாண்ட் பிரேக் ஆனதுனால O- ஆகும். இப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயான் இருக்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸை நம்ம zwitter ion சொல்லுவோம். and this zwitter ion is actually amphoteric in nature. ஓகே, அடுத்தது இந்த அமினோ ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? அவங்களோட ஆப்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ பத்தி பேசணும்னா they can be symmetric or asymmetric carbon. அமினோ ஆசிட்ஸ் மோஸ்ட்லி கிளைசினை தவிர்த்து மோஸ்ட்லி பாக்கி எல்லாமே வந்துட்டு ஆப்டிகலி ஆக்டிவா இருக்கும். மேம் இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா யோசிக்காதீங்க. பிகாஸ் asymmetric கார்பன் இருந்துச்சுன்னா, கைரல் கார்பன் இருந்துச்சுன்னா they are optically active. கரல் கார்பன் இல்லைன்னா they are not optically active. இங்க கிளைசின்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 1 2 3 4 பாண்ட் இருக்கு. பட் கார்பனோட 2 பாண்ட்ஸ்ல ஹைட்ரஜன்ஸே தான் இருக்கு, which means they are symmetrical in nature. அது சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா then obviously அது என்ன? If it is symmetrical then obviously it is optically inactive. But இங்க கொஞ்சம் பாரு, இந்த ஹைட்ரஜன் அமைன் குரூப் இருக்கு, மெட்டல் குரூப் இருக்கு, ஆசிட் குரூப் இருக்கு, இப்படி ஒவ்வொரு குரூப்பும் கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா then this group is obviously asymmetric in nature. So இது symmetric, இது asymmetric. அமினோ ஆசிட்ஸ்ல எல்லாமே சிமெட்ரிக்கா இருக்காது, ஏசிமெட்ரிக்கா தான் இருக்கும் எக்ஸப்ட் கிளைசின். அதனால்தான் எல்லா அமினோ ஆசிட்ஸும் ஆப்டிகலி ஆக்டிவ் எக்ஸப்ட் கிளைசின். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், நம்மளோட அமினோ ஆசிட்ஸ்லயே DNL அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, எப்படி நம்மளோட குளுக்கோஸ்ல 5th கார்பனோட OH லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்கான்னு பார்த்து, ரைட் இருந்தா D, லெஃப்ட் இருந்தா L அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்கேயும் நம்மளோட NH2 அமைன் குரூப் லெஃப்டா ரைட்டான்னு பாருங்க. ரைட் இருந்தா D, லெஃப்ட் இருந்தா L அப்படின்னு நம்ம பேர் வைக்க முடியும். ஓகே, அடுத்ததா நம்ம பெப்டைட் பாண்ட பத்தி தான் பேச போறோம். சோ எஸ், பெப்டைட் பாண்ட்னா என்ன மேம்? இப்போ நமக்கு என்ன தெரியும்? புரோட்டீன்ஸ் ஆர் பாலிமர்ஸ் ஆஃப் ஆல்பா அமினோ ஆசிட்ஸ். அப்போ 2 3 4 5 அமினோ ஆசிட்ஸ் ஒண்ணு சேர்ந்தாதான் புரோட்டீன் உருவாகும். கரெக்டா? அண்ட் இப்படி அது கனெக்ட் ஆகணும்னா கண்டிப்பா அது வந்து ஒரு பாண்ட மேக் பண்ணும். அண்ட் புரோட்டீன்ஸ் மேக் பண்ணக்கூடிய ஆர் அமினோ ஆசிட் மேக் பண்ணக்கூடிய அந்த பாண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பெப்டைட் பாண்ட் ஆர் பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்ட் எப்படிக்கன்னா உருவாகும்? இவங்கள்ட்ட ரெண்டு அமினோ ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடோட OH-ஐயும் செகண்ட் அமினோ ஆசிடோட NH2ல இருக்கிற 2 ஹைட்ரஜனையும் வாட்டரா ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணோம்னா அழகா நமக்கு ஒரு புரோட்டீன் உருவாகும். இங்க CONH இதுதான் நம்ம பெப்டைட் லிங்கேஜ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா?
கிளியரா? சோ பெப்டைட் லிங்கேஜ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த பெப்டைட் லிங்கேஜ் மேபி உங்களோட புரோட்டீன்ல ஒரு தடவை வரலாம், 2 தடவை வரலாம், மினிமம் 2 வரணும், அதான் ஒரு விஷயம். மினிமம் 1 வரணும், அதான் விஷயம். சோ 2 மாலிகுல் மிக்ஸ் ஆகுதுன்னா, 2 அமினோ ஆசிட் மிக்ஸ் ஆகுதுன்னா அது டைபெப்டைட், 3 அமினோ ஆசிட் மிக்ஸ் ஆகுதுன்னா அது ட்ரைபெப்டைட், 4 மிக்ஸ் ஆச்சுன்னா டெட்ரா, 5 மிக்ஸ் ஆச்சுன்னா பென்டா. இப்படி ஈஸியா உங்களால பேர் வைக்க முடியும். ஓகேவா? சோ அடுத்ததா நம்ம கிளாசிபிகேஷன் ஆஃப் புரோட்டீனை பத்தி தான் பார்க்க போறோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் புரோட்டீனை பத்தி பேசணும்னா நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. பட் உங்க புக்ல மெயினா ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலா தான் கொடுத்திருப்பாங்க. ஃபைப்ரஸ்னா என்ன? ஃபைபர் மாதிரி நீண்டு நீண்டு கிடக்கணும், அதைத்தான் இங்க கொடுத்திருக்கோம். சரியா? நம்ம முடியில இருக்கக்கூடிய அந்த கெராட்டின், அப்புறம் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய மயோசின், இது எல்லாமே ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். அண்ட் தே ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். பட் இதுவே குளோபுலர் ஸ்ட்ரக்சர்னா இந்த கட்டை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இந்த நூல்லாம், இந்த பூனைக்குட்டிக்கு விளையாடுறதுக்கு நூல் உருண்டை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உருண்டையா இருக்கும். அதுதான் குளோபுலர். சோ குளோபுலர்ஸ் ஆர் soluble in water and are spherical in shape. Example insulin and albumin. ரைட். இப்போ அடுத்ததா based on their structural shape, structure and shape பொறுத்து நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி அப்படின்னு சொல்லி பிரிப்போம். பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஆர் பிரைமரி ஸ்ட்ரக்சர். நம்மளோட அமினோ ஆசிட்ஸ்ல ஒண்ணுக்கு இன்னொன்னு லீனியரா இப்படி லீனியரா கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. This linear chain is called as primary structure. இதுவே செகண்டரி ஸ்ட்ரக்சர் வேணுமா, இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரக்சர் மிக்ஸ் ஆகும். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு ஆல்பா ஹெலிக்ஸ், இன்னொன்னு ப்ளீட்டட். ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது உங்களோட இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சரையே இப்படி ஸ்வால் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் ஆல்பா ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ஆல்பா ஹெலிக்ஸ் வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் ட்விஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்படி ட்விஸ்ட் பண்ணுவோம்ல, இப்படி எல்லாம் போட்டு உருட்டுவோம்ல, அப்படி உருட்டுறது ரைட் சைடு உருட்டுற மாதிரி இருக்கும். ஆல்சோ டியூ டு ஹைட்ரஜன் பாண்டிங் பிட்வீன் NH group and your COO group, இதனால மட்டும்தான் இந்த ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் உருவாகிற மாதிரி இருக்கும். அடுத்ததா பீட்டா பிளீட்டட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கே தெரியும், பிளேட் மாதிரி 2-3 ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி பிளீட்டா கனெக்ட் ஆச்சுன்னா அதுதான் பீட்டா பிளீட்டட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீனை பத்தி பேசணும்னா, உங்களோட செகண்டரி ஸ்ட்ரக்சரை இன்னும் கொஞ்சம் கசக்கி பிழிஞ்சிங்கன்னா ஆர் கசக்கி வச்சீங்கன்னா அதுதான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சரை பத்தி பேசணும்னா ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலர் ஸ்ட்ரக்சர், அதுதான் நம்மளோட டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். அதை ஒரு தடவை பாத்துக்கோங்க. அண்ட் அந்த ஃபைப்ரஸ் அண்ட் குளோபுலர் ஸ்ட்ரக்சரை நான் போட்டு மொத்தமா கலக்கினேன்னா தட் இஸ் கால்ட் as quaternary structure. சோ quaternary structure பார்க்க இப்படிதான் இருக்கும். அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே. சோ இப்போ பிரைமரினா என்ன, செகண்டரினா என்ன, டெர்ஷரினா என்ன, அண்ட் ஃபைனலா குவாட்டர்னரினா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். இது உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கூடவே சேர்த்து denaturation of protein அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம படிக்கணும்பா. So what do you mean by denaturation of protein? அடுத்ததா நம்ம denaturation of protein பத்தி தான் பார்க்க போறோம். denaturation of protein அப்படின்னா என்னடா கண்ணா? டேக்கண்ணா, நேச்சுரலா நம்ம புரோட்டீன் பார்க்க இப்படிதான் இருக்கும். நிறைய குளோபுலர் ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாம் சேர்ந்து ஒரு குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் தான் அது வச்சிருக்கும். This is actually how the biological activity is also made. இதுதான் biological activity நடத்தும். But whenever we change the temperature or the pH or any other factor, நம்ம அந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய இடத்துல டெம்பரேச்சரையோ பிஹெச்சையோ இல்ல வேற ஏதாச்சும் விஷயத்த மாத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த புரோட்டீன் அதோட பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியை லூஸ் பண்ணிடும். ஓகேவா? அதோட நார்மல் ஸ்ட்ரக்சரை லூஸ் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு போயிடும். இந்த குளோபுலர் ஸ்ட்ரக்சர், ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சர்லாம் அன்ஃபோல்ட் ஆகி நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். இந்த ஒரு ஃபேக்டர் ஆர் ப்ராசஸ் தான் டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
சோ நார்மலா அது வந்து பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு உகந்ததா இருக்கலாம். பட் டீநேச்சுரேஷன் நடந்துருச்சுன்னா அதனால எந்த ஒரு பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது அப்படிங்கறது அர்த்தம். விச் மீன்ஸ் குளோபுலர் ஸ்ட்ரக்சர், ஹீலிக் ஸ்ட்ரக்சர், ஃபைபரஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அன்ஃபோல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். இதைத்தான் டீநேச்சுரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலா நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம்டா கண்ணா. சி லெட்ஸ் சே நம்ம ஒரு முட்டையே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். முட்டையை நம்ம என்ன பண்ணுவோம், வேக வைப்போம். கரெக்டா தண்ணியில போட்டு வேக வைப்போம். அப்போ முட்டை ஆக்சுவலா லிக்விடா இருக்கும். தட் இஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். பட் வேக வச்சதுக்கு அப்புறமா இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் வேக வச்சதுக்கு அப்புறமா அது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீனுக்கு மாறிடும். அதனால்தான் பச்சை முட்டை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் வேக வச்சு முட்டைய சாப்பிடுங்க, ஈஸியா புரோட்டீன் வந்து பாடினால அப்சார்ப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. and that process is the best example for denaturation of protein. ஓகே, இதுக்கப்புறம் என்ன மேம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இதுக்கப்புறமா நம்ம என்சைம்ஸ், விட்டமின்ஸ், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஹார்மோன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஒன்னொன்னா அடிச்சு சொல்லி வச்சு அடிக்க போறோம். so we'll start with enzymes. so enzymes என்ன அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கும். என்சைம்ஸ் ஆர் none other than பயோகேட்டலிஸ்ட். ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்டோட வேலை என்னடா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு லெட்ஸ் சே 1 மணி நேரம் எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுல ஒரு கேட்டலிஸ்ட யூஸ் பண்ணோம்னா 1 hour நடக்க வேண்டிய ரியாக்ஷன் வெறும் 10 நிமிஷத்துல எப்படி 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுதான் கேட்டலிஸ்டோட வேலை. அண்ட் இந்த மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் நம்ம பாடிக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த கேட்டலிஸ்ட் தான் நம்ம பயோ என்சைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஐ மீன் பயோ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் என்சைம்ஸ் ஆர் none other than பயோ கேட்டலிஸ்ட். இவங்க நம்ம பாடியில நடக்கக்கூடிய எல்லா பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டியும் சரியா நடக்குதா, ஏன்பா இவனுக்கு காலையில ஆனா பசிக்குதா, மதியானம் ஆனா பசிக்குதா, கொஞ்ச நேரம் கழிச்சா தண்ணி தவிக்குதா, ஆர் வேற ஏதாவது சென்சஸ் ஆக்டிவேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணுவாங்க. எல்லா என்சைம்ஸுமே மோஸ்ட்லி தே ஆர் மேட் அப் ஆஃப் குளோபுலர் புரோட்டீன். mostly they are made up of globular protein and they are very specific in their work. In fact, என்சைம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத லாக் அண்ட் கீ ஃப்ரேம்வொர்க் வச்சு சொல்லி தருவாங்க. பட் அதுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி எப்படி அதை பேர் வைக்கலாங்கிறத சொல்றேன். then we will go with that concept. first எப்படி என்சைம்ஸ்க்கு பேர் வைக்கிறது, அந்த என்சைம் வந்துட்டு என்ன வேலையை பார்க்குது, ஆர் யார் சிந்தசைஸ் பண்றாங்கிறத பேஸ் பண்ணியும், ஆர் அங்க என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கறத பேஸ் பண்ணியும் நம்ம என்சைம்ஸ பேர் வைக்க முடியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க மால்டோஸ குளுக்கோஸா மாத்துறீங்க, மால்டோஸ ஒட்டிச்சு குளுக்கோஸா மாத்துறீங்க. அப்ப இங்க யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்க்கு பேர் என்ன, மால்டேஸ். மால்டோஸ உடைக்கிறதுனால அவனோட பேரு மால்டேஸ். வேறஸ் இங்க பேஸ்ட் ஆன் ரியாக்ஷனுக்கு வந்தீங்கன்னா அங்க ஆக்சிடேஷன் நடக்குதா, ரிடக்ஷன் நடக்குதா, ஆர் ரெண்டுமே நடக்குதாங்கிறத பேஸ் பண்ணி ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ஆக்சிடேஸ், ரிடக்ஷன் நடக்குதா ரிடக்டேஸ், ஆர் ரெண்டுமே நடக்குதுன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பேர் வைப்போம். புரிஞ்சுச்சுங்களா? சோ இங்க ஓவராலா நமக்கு புரிஞ்ச விஷயம் ஒண்ணு என்னன்னா, நீ என்சைமை எப்படி வேணா பேர் வச்சுக்கோ, ஆனா என்சைமுக்கு பேர் வைக்கும்போ அந்த பேருக்கு பின்னாடி ஒரு ஏஎஸ்சி போட்டுக்கோ. ஏன்னா என்சைமோட பேரு ஏஎஸ்சில தான் முடியுது அப்படிங்கறது இங்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கிளியரா புரிஞ்சுச்சுங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்சைம்ஸ் நான் சொன்ன மாதிரிதான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இருக்குதுன்னா ஆக்சிடோ ரிடக்டேஸ், ஐசோமரைசேஷன் நடக்குதுன்னா ஐசோமரேஸ், ஹைட்ரோலிசிஸ் நடக்குதுன்னா ஹைட்ரோலேஸ். இத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேணாம். ஆல்ரெடி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரிடாக்ஸ் சாப்டர்ல பார்த்திருப்போம். ஐசோமரைசேஷன், ஹைட்ரோலிசிஸ் இதெல்லாம் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்ல பார்த்திருப்போம். சோ ஜஸ்ட் பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருப்பி மீண்டுமாங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்க வேணாம். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் அடுத்ததா என்சைம் எப்படி ஒர்க் ஆகுது. நான் கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல கேட்டலிஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான் என்சைம்க்கும். சோ பொதுவா ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்ட்
என்னடா இது 1 minute ராடி. பொதுவா ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த ஒரு பாத்தை தான் எடுத்துக்கும். ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாற இந்த ஒரு பாத்தை தான் எடுத்துக்கும். இங்க மேல ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா திஸ் இஸ் கால்ட் as threshold energy. ரொம்ப அசிங்கமா எழுதிட்டேனோ, ஒரு நிமிஷம்டா, கொஞ்சம் குட்டியா எழுதுவோம். This is called as threshold energy. And in a reactant, in the threshold energy reach பண்ணனும்னா the energy required for this reactant is called as activation energy. The energy required for the reactant to reach this part is called as activation energy. டேகனா நம்ம என்சைம்ஸ் என்ன பண்ணுது, ஒரு ரியாக்ஷனை டக்குன்னு நடத்துறதுக்காக அது கிட்ட இருக்கக்கூடிய ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்குது. சோ இனிஷியலா ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளவு இருந்துச்சுன்னா என்சைம் போட்டதும் ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளவா மாறிடுது. சைஸ் பாத்தியா, இவ்வளவு பெருசுல இருந்து அப்படியே சுருங்கிருச்சு, இவ்வளவு பெருசுல இருந்து அப்படியே சுருங்கிருச்சு. அண்ட் சோ இதனால அந்த ரியாக்ஷன் ஈஸியா நடக்கும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்பீடப்பா இருக்கும். புரிஞ்சுச்சுங்களா? சோ கேட்டலிஸ்டோட அதே வேலையை தான் என்சைமும் பண்றா. என்சைம் இஸ் a biocatalyst. நீங்க கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல பார்த்த கான்செப்டை இங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். இப்ப நான் சொன்ன அந்த லாக் அண்ட் கீ மெக்கானிசம் இங்க நம்ம எக்ஸாம்பிளா கொடுத்திருக்கோம். சோ இதுதான் நம்மளோட அந்த சப்ஸ்ட்ரேட், சரியா? ரியாக்டன்ட் இதுதான் என்சைம். இந்த என்சைம் இந்த ரியாக்டன்ட்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற ஏதாச்சும் ரியாக்டன்ட் பக்கத்துல வந்துச்சுன்னா ஒர்க் ஆகாது, சரியா? அப்ப என்ன நடக்கும், என்சைம் இந்த சப்ஸ்ட்ரேட்டை அப்படியே அதுக்கு பக்கத்துல வைக்கும். ஓகேவா? இந்த சப்ஸ்ட்ரேட்டை அப்படியே அதுக்கு பக்கத்துல கொண்டு வரும். இந்த சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் டச் ஆனதும் அந்த சப்ஸ்ட்ரேட் ஆர் ரியாக்டன்ட் உடைஞ்சு நமக்கு தேவையான ப்ராடக்டா மாறிடும். புரிஞ்சுச்சுங்களா? சோ இதுதான் லாக் அண்ட் கீ கான்செப்ட் ஆஃப் என்சைம். இப்படிதான் என்சைம் ஒர்க் ஆகும். என்சைம் இஸ் வெரி வெரி செலக்டிவ். எக்ஸாம்பிள் மால்டேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மால்டோஸை மட்டும்தான் பிரேக் டவுன் பண்ணும். ஆர் வேற ஏதாச்சும் ஒரு என்சைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த வேலையை மட்டும்தான் செய்யும், வேற எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் அது செய்யாது. ஆல்ரைட், ஓகே. இப்ப அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம், விட்டமின்ஸ்குள்ள வர போறோம். விட்டமின்ஸ் 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 நீங்களும் நிறைய தடவை ஸ்கூல்ல ஏன் டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, நல்ல வைட்டமின்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும், மினரல்ஸ் எல்லாம் எடுக்கணும், அப்பதான் பாடி ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப விட்டமின்ஸ் தான் என்ன? They are those organic compounds required in the diet in a very small amount. அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சில பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் நம்ம பாடியோட ஆப்டிமம் growth அண்ட் ஹெல்த் இவங்க பாத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் விட்டமின் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? வைட்டல் அமீன். வைட்டல் அமீன், அமீன்னா என்னடா அர்த்தம்? NH2 குரூப். அப்போ வைட்டல் அமீனத்தா உடைச்சு நம்ம விட்டமின் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த மாதிரிதான் ஸ்ட்ரக்சர் பார்க்க இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விட்டமினை நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம். சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம்டா. ஒண்ணு ஃபேட் சால்யுபிள், இன்னொன்னு வாட்டர் சால்யுபிள். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் நம்ம லிவர் அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். எக்ஸாம்பிள் ADEK, அமுக்கு டுமுக்குன்னு சொல்ற மாதிரி ADEK ஞாபகம் வச்சுக்கோங்க. Whereas water soluble vitamins நம்மளால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதனால நம்ம எவ்வளவோ எடுத்தாலும் கடைசியில அவங்க அப்படியே எக்ஸ்கிரீட் ஆகி யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகி போயிருவாங்க. எக்ஸாம்பிள் விட்டமின் C அண்ட் B காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? பின்னு சொல்லும்போது B1, B2, B5, B12 அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே வரும். சரியா? இது ரொம்ப முக்கியம். ஃபேட் சால்யுபிள் ADEK, வாட்டர் சால்யுபிள் C அண்ட் B குரூப். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்ததா நம்ம ஒவ்வொரு விட்டமினோட சோர்சஸ் அண்ட் டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலா நீங்க பயாலஜில படிச்சிருப்பீங்க, சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறதுக்காக தான் டயக்ராம்ஸோட கொண்டு வந்திருக்கேன். So let's see what it is. First, sources of vitamin A. Of course, fish oil, carrot, milk, butter, இதுல எல்லாம் விட்டமின் A கிடைக்கும். And விட்டமின் A சரியா வாங்கலையா, சாப்பிடலையா, நைட் பிளைண்ட்னஸ், கண்ணு. இந்த ஒரு பழைய கவுண்டமணி படத்துல அவரு கல்யாணம் எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்புறம் நைட் ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டாரு. பாத்திருக்கீங்களா? எஸ். கடைசியில என்னடா இது அப்படின்னு கேட்டா, நைட் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ணு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
that is night blindness. Next, xerophthalmia. நம்ம ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கண்ணுல பூ விழுந்துருச்சுப்பா, புற விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் xerophthalmia. நெக்ஸ்ட், அடுத்ததா விட்டமின் டி. விட்டமின் டி சன்லைட்ல இருந்து கிடைக்கும் நமக்கு தெரியும். கால்சியம் சிந்தசிஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். அது இல்லாம ஃபிஷ் அண்ட் எக் யோக்ல இருந்தும் வாங்க முடியும். அண்ட் விட்டமின் சி டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ், இந்த மாதிரி வீக் போன் இருக்கிறதுனால கை கால்லாம் இந்த மாதிரி ஒடுங்கி வரலாம். அண்ட் கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஆஸ்டியோ மலேசியா போரோசிஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். சோ ஒரிஜினலா நம்ம போன் இந்த மாதிரி இருக்கணும். பட் இந்த ஆஸ்டியோ மலேசியா இருக்கிறதுனால, விட்டமின் டி நம்ம கரெக்டா எடுக்கிறதுனால பாடியில கால்சியம் தங்காம போன்ஸ்ல இந்த மாதிரி ஓட்டையா விழும். இதுதான் ஆஸ்டியோ மலேசியா சிந்தசிஸ் ஆரி போரோசிஸ். நெக்ஸ்ட், அடுத்ததா விட்டமின் இ. விட்டமின் இ மோஸ்ட்லி நம்ம ஆயில்ஸ்ல இருந்து தான் எடுக்க முடியும். லைக் சன்ஃபிளவர் ஆயில், வீஜம் ஆயில், ஈவன் விட்டமின் இ டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அதை கரெக்டா சாப்பிடலனா அதற்கான டெஃபிஷியன்சி டிசீஸ் ஆர்பிசி அண்ட் மஸ்குலர் வீக்னஸ். நிறைய பேருக்கு ஏன் எனக்கேதான் ஒரு சில நேரம்லாம் சரியா சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கே எடுத்து பாரு, இன்னைக்கு காலையில இருந்து நான் ஃபுல்லா ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டே இருக்கேன். காலையில எத்தனை மணிக்கு, 7-8 மணிக்கு வந்தேன்னு நினைச்சேன். இப்ப மணி கரெக்டா 5:30 கண்டினியூஸ் ரெக்கார்டிங் தான், ஒண்ணும் சாப்பிடல. சோ என்ன மாதிரி நீங்க யாராச்சும் சாப்பிடாம கொள்ளாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டெஃபிஷியன்சி வந்துரும். ஏன்னா இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தோம்னா தென் நம்மளோட ஆர்பிசி ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்மளோட அப்பளம் இருக்கலாம், அந்த மாதிரி நொறுங்கக்கூடிய ஆர்பிசி ஃப்ரெஜிலிட்டி வர முடியும். அதே மாதிரி மசில்ஸும் ரொம்ப வீக் ஆயிரும். ஒரு சில பேருக்கு இருக்கும், இந்த காலையில எந்திரிச்சோன்னா கை கால்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, இந்த முட்டு சைட்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, பெட்ல இருந்து எந்திரிக்கவே தோண மாட்டேங்குதுங்கிற மாதிரியான ஒரு ஃபேட்டிக் உருவாகும். அதுவும் விட்டமின் இ இல்லாததுனால்தான். சோ யாருக்காச்சும் இப்படி எல்லாம் கண்டிஷன் இருக்குன்னா கொஞ்சம் விட்டமின் இ சாப்பிடுங்க. ஆயில் அதிகமா கூட்டணும்னு நான் சொல்லல, பட் விட்டமின் இ டேப்லெட்ஸ் டெய்லி ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்ததான் விட்டமின் கி. அது எல்லா கிரீன் வெஜிடபிள்ஸ்லயும் இருக்கு. அதோட சயின்டிபிக் நான் சொல்ல மறந்துட்டேன்னா, ஒவ்வொரு விட்டமின்ஸோட சயின்டிபிக் நேம் நான் மேல போட்டிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட டெஃபிஷியன்சி என்ன தெரியுமா? இன்க்ரீஸ் பிளட் கிளாட்டிங் டைம். டெக்கன்னா பொதுவா நமக்கு ஏதாவது பாடியில வந்துட்டு கீரல் ஏற்பட்டுச்சுன்னா அது சீக்கிரமா பிளட் கிளாட் ஆகணும். இன்ஃபேக்ட் 11 செகண்ட்ஸ்னு நினைக்கிறேன், 11 செகண்ட்ஸ்க்குள்ள பிளட் கிளாட் ஆகணும், 11 to 13 செகண்ட்ஸ்க்குள்ள. அதுதான் நார்மல். பட் அதை விட அதிகமான டைம் எடுத்துச்சுன்னா தென் அவங்களுக்கு விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஒரு வர்ஸ்ட் கேஸ்ல ஹீமோபீலியா வரைக்கும் போலாம். அதாவது லேசா காயம் பட்டா கூட பிளட் கிளாட் ஆகாம அப்படியே ஃபுல்லா லீக் ஆகுற மாதிரியே இருக்கும். சோ அதத்தான் ஹீமோபீலியான்னு சொல்லுவோம். சோ விட்டமின் கே ரொம்ப கம்மியா இருக்குன்னா ஹீமோபீலியாங்கிற பெர்மனன்ட் கேஸ் கூட வரும். சரிங்களா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்ததா விட்டமின் B1. அது ஈஸ்ட், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், மில்க், செரல்ஸ் இங்க இதெல்லாம் கிடைக்கும். அண்ட் இது சரியா சாப்பிடலனா நம்மளே நிறைய பேரோட உடம்புல இப்படி பார்த்திருப்போம், சிவப்பா புளியா நிறைய வந்திருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் பெரிபெரி. அண்ட் உங்களோட விட்டமின் B1 எடுத்துக்கலைன்னா இந்த மாதிரி பெரிபெரி டிசீஸ் வந்துடும். இப்போ அடுத்ததா விட்டமின் B2 பத்தி சொல்லணும்னா இட் இஸ் இன் லிவர், எக் ஒயிட், மில்க் அண்ட் கிட்னி. அண்ட் அஃப்கோர்ஸ் B2 எடுக்கல, ரிபோஃப்ளாவின் எடுக்கல அப்படின்னா ஆப்வியஸ்லி இந்த வாய்க்கு பக்கத்துல புண்ணு வரும் தெரியுமா? நம்ம பசங்களுக்கே நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, மேம் திடீர்னு இங்க பாட்டுக்கு புண்ணு வருது மேம் அப்படின்னு. அது சீரியோசிஸ் சொல்லுவாங்க. அது B2 இருக்காதனால வரக்கூடிய ஒரு டெஃபிஷியன்சி. ஆல்சோ உடம்பெல்லாம் பயங்கரமா பத்து எரியிற மாதிரி இருக்கும். ஐயோ ஏண்டா இப்படி சூடா இருக்கே, உடம்பெல்லாம் எரியுதே அப்படின்னு நினைப்போம். அந்த பர்னிங் சென்சேஷனும் அதனால்தான் நடக்கும். அண்ட் B2 சரியா எடுத்துக்கலைன்னா டைஜஸ்டிவ் இஷ்யூ வரும். சரியா? சோ அதனால பிளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுங்க. வெஜிடேரியன் இருந்தா பாலாச்சு குடிங்க, கரெக்டா B2 கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே. அடுத்ததா விட்டமின் B6. ஒன்ஸ் அகைன் ஈஸ்ட், செரல்ஸ், மில்க் அண்ட் எக் யோக்ல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த விட்டமின்ஸ் பால்லையும் முட்டையிலையுமே கிடைச்சிருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? சோ கைஸ், யாராச்சும் வெஜிடேரியனா இருந்தா பால் நல்லா குடிங்க, செரல்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியனா எக் அதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கோங்க. சோ ப்ளீஸ் மேக் இட் அ ஹேபிட் கண்ணா. அண்ட் டெஃபிஷியன்சி டிசீஸ், கன்வல்யூஷன்ஸ், அதாவது பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, அதுதான் கன்வல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது B6 ஓட ஒரு டெஃபிஷியன்சி. அடுத்ததா B12, ஃபிஷ் மீட்,
கர்டு, எக் இதுல எல்லாம் இருக்கு. அண்ட் B12 எடுக்கலைன்னா பெர்னிஷியஸ் அனிமியா, அதாவது ரத்த சோர்வு உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரிங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததா விட்டமின் சி சொல்லவே வேணாம். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், ஆம்லா, நெல்லிக்காய் எல்லாத்துலயுமே இருக்கு. அண்ட் அது சாப்பிடலன்னா ஸ்கர்வி, அதாவது இந்த அந்த இதுல இங்க பிங்கிஷா ஒண்ணு இருக்குமே, ஐயோ பேர் வரல. சரி, அந்த அங்க பிளட் வந்துட்டு அப்படியே சொரந்துட்டே இருக்கும். உங்களோட கம்ஸ் கண்டுபிடிச்சேன், கம்ஸ் வீக் ஆயிரும். அதனால பிளட் வந்துட்டு கொஞ்சம் கசிகிற மாதிரி இருக்கும். அதான் ஸ்கர்வின்னு சொல்லுவாங்க. சோ விட்டமின் சி எடுத்துக்கோங்க, ஸ்கர்வி வராம இருக்கும். ஓகேவா? இதுல இப்ப நம்ம பார்த்த எல்லா விட்டமின்ஸ்லயும் வச்சு மெயினா விட்டமின் பி அண்ட் சி நம்ம ரெகுலரா எடுத்துக்கணும். டெய்லி நம்ம டயட்ல கண்டிப்பா எடுத்துக்கணும். சோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பால் குடிங்க, விட்டமின் பி மோஸ்ட்லி கிடைச்சிடும். சிக்கு ஏதாவது லெமனோ இல்ல நெல்லிக்காய், நம்ம ஊர்ல கிடைக்கிற பெஸ்ட் ஸ்டேபிள் ஃபுட் நெல்லிக்காய். முடிஞ்சா டெய்லி ஒண்ணு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுங்க. மத்தபடி ஏடிஏகே எல்லாம் நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிரும். சோ இன்டர்வல் விட்டு எடுத்தாலும் இட் இஸ் ஃபைன், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஃபைன். ஃபைனலா நம்ம நியூக்ளிக் ஆசிட் குள்ள வந்துட்டோம். அண்ட் எஸ், நியூக்ளிக் ஆசிட் ஓட மெயின் வேலையே என்ன தெரியுமா? நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்மளோட ஜெனட்டிக் டேட்டாஸ கொடுக்கறது. இன்னைக்கானா என் பையன், நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, ஈவன் லைவ்ல கூட ஒரு சில நேரம் பார்த்திருப்பீங்க. என் பையன் வந்துட்டு பாக்குறக்கு அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருப்பான். சரியா? கொஞ்சம் என் ஜாட இருந்தாலும் மேக்சிமம் அப்பா மாதிரியே இருப்பான். அப்படி அந்த பையனை பார்த்ததுமே இவர் தான்ப்பா அவரோட அப்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், his genetic data is directly transferred to son. பொண்ணா இருந்தாலும் அதே விஷயம் தான். சரியா? சோ இப்படி ஜெனட்டிக் டேட்டாவை டிரான்ஸ்பர் பண்றதுக்கு நம்ம நியூக்ளிக் ஆசிடா யூஸ் பண்றோம். அப்கோர்ஸ் நியூக்ளிக் ஆசிட்ல 2 வகை இருக்கு, RNA, DNA. அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். ஃபைன். அண்ட் இத யாரு கொண்டு போறா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, டே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் எனக்கு சொல்லி தரணும். யூ guys know about chromosomes, heredity, அதெல்லாம் தெரியும்ல. சோ அதனால குரோமோசோம்ஸ் வழிதான் இந்த விஷயம் நடக்குது. அந்த மைட்டாசிஸ், மியோசிஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களா, அந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்சோ இந்த நியூக்ளிக் ஆசிட், இந்த குரோமோசோம் மெயினா புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட்னால உருவாயிருக்கும். நீங்க படிச்சிருப்பீங்களா, அந்த ப்ராசஸ்ல வெப் லைக் ஸ்ட்ரக்சர் வரும். வெப் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு மல்டிபிள் செல்ஸா பிரியும் அப்படின்னு. அந்த வெப் லைக் ஸ்ட்ரக்சர் வரதுக்கு ஹெல்ப் பண்றது புரோட்டீன். மற்றபடி டிஎன்ஏ டிரான்ஸ்ஃபியூஷனுக்கு உங்களுக்கு நியூக்ளிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் 2 வகைப்படும். ஒன்னு டிஎன்ஏ, இன்னொன்னு ஆர்என்ஏ. டிஎன்ஏனா டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். என்ன மேம் ஃபுல் ஃபார்ம் சொல்றீங்களா? கொடுத்துருக்கா சொல்றேன்ப்பா, கொஞ்சம் பாருங்களேன். நெக்ஸ்ட், நியூக்ளிக் ஆசிட் ஆர் லாங் செயின்ஸ் ஆஃப் polymers of nucleotides. நியூக்ளிக் ஆசிட் எப்படி உருவாகுது? நீங்க நியூக்ளியோடைட்ஸ் எப்படி லேனா கனெக்ட் பண்ணீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் உருவாகும். அண்ட் அந்த நியூக்ளியோடைட்ஸ் நிறைய கனெக்ட் ஆகி உங்களுக்கு நியூக்ளிக் ஆசிட் உருவாக்குறதுனால நியூக்ளிக் ஆசிடோட இன்னொரு பேரு பாலி நியூக்ளியோடைட்ஸ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஓகே. அடுத்ததா கெமிக்கல் கம்போசிஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். டெக்காண்டா டிஎன்ஏ ஆர்என்ஏல மெயினா என்னதான் இருக்கும்? மெயினா ஒரு பென்டோஸ் சுகர், ஒரு பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஒரு நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் பேஸ். இதுதான் இருக்கும். அது என்னங்கறத நான் ஸ்ட்ரக்சர் வச்சு காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ அதாவது என்னென்னங்கறத நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தாதான் நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சுகர், ரிபோஸுக்கு இதா சுகர், டிஆக்சி ரிபோஸ்க்கு இதா சுகர். சோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னடாக்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க ஒரு OH இருக்கு, இங்க ஒரு H இருக்கு. கரெக்டா? எஸ். சோ செகண்ட் கார்பன்ல ஹைட்ரஜன் அண்ட் OH இருந்தா அது ரிபோஸ். இல்ல மேம் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் தான் இருக்கு அப்படின்னா அது டிஆக்சி ரிபோஸ். இப்ப புரிஞ்சுச்சா? டிஆக்சினா என்ன அர்த்தம்? டிஆக்சி, ஆக்சினா ஆக்சிஜன் இருக்கு, டிஆக்சினா நோ ஆக்சிஜன். அப்போ 2வது கார்பன்ல OH இல்ல, ஆக்சிஜனை தூக்கிட்டோம், ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் இத டிஆக்சி ரிபோஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாஸ்போரிக் ஆசிட். நமக்கே தெரியும் பாஸ்போரிக் ஆசிட்கான ஃபார்முலா என்னடா? பாஸ்போரிக் ஆசிட்கான ஃபார்முலா H3PO4. அதுதான் இங்க ஸ்ட்ரக்சரா கொடுத்திருக்காங்க. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். அடுத்ததா
இது இல்லாம நாங்க மூணாவதா நைட்ரஜன் கண்டெய்னிங் ஹெட்ரோசைக்ளிக் பேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ நைட்ரஜன் இருக்கக்கூடிய ஹெட்ரோசைக்ளிக் பேஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா we have adenine, guanine, cytosine, thymine and uracil. இதுல அடினைனையும் குவானைனையும் நம்ம பியூரின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சைட்டோசின், தைமின், யுராசில நம்ம பைரிமிடின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் பேர் தான், சரியா? சோ ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்ரைட், கிளியர்? எஸ். அடுத்ததா இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு சுகர்ஸ் இதெல்லாம் பாஸ்போரிக் ஆசிட் H3PO4 அண்ட் பேசஸ் இந்த 5 இருக்குன்னு தெரியும். இத வச்சு எப்படி டிஎன்ஏ ஆர்என்ஏவை கொண்டு வருது அப்படிங்கறத பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடுக்கு இடையே உள்ள டிஃபரன்ஸ் நம்ம பார்க்கலாம். டெக்கனா நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நியூக்ளியோசைடு அப்போ நம்மளோட நியூக்ளிக் காம்பவுண்ட் கூட பேசிக்கா சொல்லணும்னா நம்மளோட சுகரோட ஒரு சைட்ல நம்ம பேஸ அட்டாச் பண்ணிருந்தோம்னா இந்த பென்டோ சுகரோட ஒரு சைட்ல நம்ம பேஸ் அட்டாச் பண்ணோம்னா அதுதான் நியூக்ளியோசைடு. சுகர் அண்ட் பேஸ் டுகெதர் நியூக்ளியோசைடு. இந்த நியூக்ளியோசைடு கூட ஒரு பாஸ்போரிக் ஆசிட கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நியூக்ளியோடைடு. இந்த நியூக்ளியோசைடு கூட பாஸ்போரிக் ஆசிட் இத கனெக்ட் பண்ணீங்கன்னா அதுதான் நியூக்ளியோடைடு. சரிங்களா? சோ இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சைடுல இருந்து தான் டைடு வருது, எஸ்க்கு அப்புறம் தான் டி வருது. ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நியூக்ளியோசைட பொறுத்தவரை உங்களோட பேஸ் கார்பன் 1 கூட கனெக்ட் ஆயிருக்கும். whereas நியூக்ளியோடைட்ல கார்பன் 1ல பேஸ் இருக்கும். அதே மாதிரி கார்பன் 5ல உங்களுக்கு அந்த பாஸ்போரஸ் உங்களோட பாஸ்போரிக் ஆசிட் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியரா? சோ டேக்கனா என்ன மேம் இவ்வளவு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்லாம் யோசிக்க வேணாம். இட்ஸ் வெரி ஈஸி, இட் இஸ் வெரி சிம்பிள். ஒரு தடவை நீங்க வரைஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ்லயே எப்படி சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வரையணும்னு சொல்லி தந்திருந்தேன். சோ அந்த கான்செப்ட் வச்சு நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் இன் கேஸ் புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல மேம் எனக்கு இந்த பார்ட் புரியல அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா நான் ஷார்ட்ஸோ ரெக்கார்டட் வீடியோ போட்டு இந்த ஸ்ட்ரக்சருக்குனே வேணும்னா தனியா ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போ நியூக்ளியோடைட பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நியூக்ளியோடைட்ல இந்த பாஸ்பரஸ் இருக்கு பாத்தீங்களா? 5th கார்பன் கூட கனெக்ட் ஆயிருக்கிற இந்த பாஸ்போரிக் ஆசிட், இந்த பாஸ்போரிக் ஆசிடோட ஆக்சிஜன் தான் நமக்கான லிங்கேஜை உருவாக்குது. அதை பார்த்ததும் நம்ம என்ன நினைப்போம்? ஓ ஆக்சிஜன் தானே, அப்போ கிளைகோசைடிக் லிங்கேஜ் தானே நினைப்போம். அது தப்பு. இட் இஸ் நாட் கிளைகோசைடிக் லிங்கேஜ், இட் இஸ் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ். எஸ்டர் காம்பினேஷன் மாதிரியே வருதா? கரெக்டா? எஸ்டர் காம்பினேஷன் மாதிரியே வருதா? அதனால பாஸ்போ டைஎஸ்டர் லிங்கேஜ். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? சோ 5th கார்பனோட பாஸ்போரிக் ஆசிட் 3rd கார்பன் கூட கனெக்ட் ஆகுது. அந்த கவுண்ட் பிளஸ் இந்த லிங்கேஜ் பேர் என்ன, இதுதான் முக்கியம். மத்தபடி பெருசா எதையும் போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபைன். அடுத்ததா நம்ம டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சரை பத்தி பேச போறோம். டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் யாரா கண்டுபிடிச்சா? மை டியர் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். இதை நான் கேட்கணுமா? நீங்களே சொல்லிடுவீங்க. இட் இஸ் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக். அண்ட் அவங்க டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் டபுள் ஸ்டாண்ட் ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க அடினைனும் தைமைனும் ட்ரிபிள் பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. குவானைனும் சைட்டோசைனும் டபுள் பாண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத என்னால சொல்லவே முடியாது. பிகாஸ் அம்புட்டு இம்பார்ட்டன்ட், அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஒரு கான்செப்டை நீங்க படிக்கணும். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோடா. சின்ன வயசுலயே நம்ம இதை படிச்சிருப்போம். மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் அடுத்ததா ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர். ஆர்என்ஏவை பொதுவா 3 விதமா பிரிப்பாங்க. மெசஞ்சர் ஆர்என்ஏ, ரிபோசோமல் ஆர்என்ஏ, டிரான்ஸ்பர் ஆர்என்ஏ அப்படின்னு. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. அண்ட் எஸ், it is actually not a double stranded helix, it is a single stranded helix structure. And in the single strandedல நமக்கு adenine, guanine,
சைட்டோசின் அண்ட் யுராசில் இருக்கு. டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏக்கான டிஃபரன்ஸ் என்ன? டிஎன்ஏல தைமைன் இருக்கு, ஆர்என்ஏல அதுக்கு பதிலா யுராசில் இருக்கு. சோ உங்கள்ட்ட क्वेश्चनல டிஎன்ஏ கேட்டாங்கன்னா அடினைன் தைமைன் ட்ரிபிள் பாண்ட், குவானைன் சைட்டோசின் டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி ஆர்என்ஏ கேட்டாங்கன்னா யூ ஹேவ் அடினைன், குவானைன், சைட்டோசைன் அண்ட் யுராசில் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேவா? சோ உங்களை மாதிரி நானும் ஒரு தடவை சொல்லி பார்த்தேன். இட் வில் பி யூனோ இந்த ஒரு விஷயம் மைண்ட்ல இருக்கணும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப பேசிக். சரி, அடுத்ததா இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸோட வேலை என்ன? ஒரே ஒரு வேலை தான் அதுக்கு இருக்கு, which is to reserve genetic information, maintain identity of different species. இப்போ மனுஷங்கன்னா பார்க்க இப்படிதான் இருக்கணும், குரங்கு குட்டியெல்லாம் பார்க்க இப்படிதான் இருக்கணும், நாய்க்குட்டியெல்லாம் இப்படிதான் இருக்கணும், பூனையெல்லாம் பார்க்க இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை இது மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? சோ இந்த மெசேஜ அதுக்குள்ள வச்சிருப்போம். அதுதான் சிந்தசைஸ் ஆகி புரோட்டீன் சிந்தசிஸ் வழி நமக்கு டேட்டாஸ தர மாதிரி இருக்கும். ஆல்சோ இன்னொரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், DNA molecule is actually capable of self duplication. அதனால்தான் due to the process of self duplication தான் நம்மளால லைக் ஒரு குட்டி சைகோட்ல இருந்து ஒரு குழந்தையை உருவாக்க முடியும். சோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் டாக்டர்ஸ் யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல இப்ப என்னெல்லாமோ நடக்குது. சோ ஆல்ரெடி பேபிஸ் எல்லாம் எப்படி க்ளோன் பண்றது அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் பிரெக்னென்டே ஆகாம எப்படி மிஷின்குள்ளேயே குழந்தைய கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற டிவைஸ் எல்லாம் வந்துருச்சு. இட் இஸ் இன் டெஸ்டிங் அண்ட் சம் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ ஃபியூச்சர்ல உங்களுக்கு கூட ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆன உங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய யூசேஜ் இருக்கும். இதெல்லாம் பிராக்டிக்கலா அப்ளை பண்ணக்கூடிய டெண்டன்சி ஆர் இடம் வரலாம். ஸோ அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். ஓகே, இப்போ இந்த ஓவராலா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏக்கான டிஃபரன்ஸ் நான் இப்படி ஒரு क्वेश्चन மாதிரி தந்திருக்கேன். சோ டு சம் அப் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏக்கு நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு क्वेश्चन அண்ட் ஆன்சர் பேஸ்ல தந்திருக்கேன். பட் ஆஃப் கோர்ஸ் நமக்கு எம்சிக்யூல கேட்கலாம், அசர்ஷன் ரீசனிங்ல கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चनல கேட்கலாம், மேட்ச்ல கூட கேட்கலாம். சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலா நம்ம ஹார்மோன்ஸ்க்கு வந்துட்டோம். ஹார்மோன்ஸை பொறுத்தவரை சிலபஸ்ல ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் படிச்சா போதும்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், நான் ஒரு ஒன் ஷாட் போட்டப்போ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் ஆக்சுவலி குட் பிகாஸ் யூ கைஸ் ஆர் ஆஸ்கிங் மேம் புக்ல இன்னும் நிறைய ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே இந்த டாபிக்ல, அது படிக்க வேணாமா அப்படின்னு. ஸோ பேசிக்கலி பிளீஸ் ஸ்டிக் டு யுவர் சிலபஸ். சரிங்களா? இப்போ இந்த பயோமாலிகூல்ஸோட சிலபஸே எடுத்து பாருங்களேன். ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஹார்மோன்ஸ் மட்டும் படிச்சா போதும்னு சொல்லி இருப்பாங்க. சோ அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். ரொம்ப டீப் டைவா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் படிக்கிறேங்கிற அவசியம்லாம் இல்ல. ஏன்னா இருக்கிறதே நமக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஆல்சோ 2023ல உங்களுக்கே தெரியும் நிறைய கான்செப்ட் சிலபஸ்ல இருந்து கட் பண்ணிருக்காங்க. சோ அதனால சிலபஸ ஃபர்ஸ்ட் உங்க ஸ்டடி ரூம்ல படிக்கிற இடத்துல ஒட்டி வச்சுட்டு நீங்க ஒவ்வொரு தடவை படிக்க உட்காரும் போவும் ஓகே இந்த டாபிக் இருக்கா முடிச்சுட்டேனா, அந்த டாபிக் இருக்கா முடிச்சுட்டேனா, இந்த டாபிக் இருக்கா முடிச்சுட்டேனா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ ஹார்மோன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். ஹார்மோன்ஸ் ஆர் none other than intercellular messengers. எப்படி நம்ம ஊர்ல போஸ்ட்மேன்லாம், நீ இந்த காலத்துல எல்லாம் போஸ்ட்மேனே அவ்வளவா வீட்டுக்கு வர்றது இல்ல. எனிவேஸ் எப்படி நம்ம வீட்டுல எல்லாம் ஊர்ல எல்லாம் போஸ்ட்மேன் இருக்காங்களோ அதே மாதிரி பாடிக்குள்ள இன்டர்செல்லுலார் மெசஞ்சர்ஸ் தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் இருக்காங்க. இந்த ஹார்மோன்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்றா? எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் ஹார்மோன்ஸ் எய்தர் ஸ்டெராய்ட்ஸா இருக்கலாம் இல்ல பாலிபெப்டைட்ஸா இருக்கலாம். பாலிபெப்டைட்ஸ்க்கு இன்சுலின், ஸ்டெராய்ட்ஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ஆண்ட்ரோஜன்ஸ். ஓகே, இப்போ some important hormones and their functions. இன்சுலின் பிளட்ல குளுக்கோஸ் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இன்சுலின் என்ன பண்ணும்? குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி பாடியில ஸ்டோர் பண்ணிக்கும். குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்த இன்சுலின், கிளைகோஜனை குளுக்கோஸா மாத்த குளுக்காஜன். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததா தைராக்சின். தைராக்சினை தைராய்டு கிளாண்ட் தான் நம்ம இங்க தொண்டையில இருக்கு பாத்தீங்களா, அந்த தைராய்டு கிளாண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி an iodinated derivative of amino acid and tyrosin. உங்களுக்கே தெரியும் இந்த சால்ட் விளம்பரத்துல எல்லாம் இப்போ அயோடின் இன்ஃபியூஸ், அயோடின் இதுல இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா இப்போ
10ல ஒருத்தங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ்லயே கேட்டு பாரு, நிறைய பேருக்கு தைராய்டு இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி அயோடினை இன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ எஸ், தைராக்சின் லோ லெவல்ல இருந்தா ஹைப்போதைராய்டிசம், அப்ப நீங்க இன்சுலின் எடுத்துக்கணும். ஐ மீன் அயோடின் அதிகமா எடுத்துக்கணும். அண்ட் ஹை லெவல்ல இருந்தா ஹைப்போதைராய்டிசம், அப்போ அயோடின் ஆர் சால்ட் லெவல கம்மி பண்ணும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் அடுத்ததா ஸ்டெராய்ட்ஸ்ல ஸ்டெராய்ட்ஸ் மெயினா அட்ரினலின் கார்டெக்ஸும் கொனாட்ஸும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அட்ரினலின் கார்டெக்ஸ் ஆர் அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படிங்கிறது கிட்னிக்கு மேல இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்மளோட கிளாண்ட். குளுக்கோகார்டிகாய்ட்ஸோட வேலை என்ன? அவங்க கார்போஹைட்ரேட்ஸோட மெட்டாபாலிசம் மெயின்டைன் பண்ணுவாங்க. மினரலோகார்டிகாய்ட்ஸோட வேலை என்ன? நம்மளோட பாடியில வாட்டர் அண்ட் சால்ட் எவ்வளவு எக்ஸ்கிரீட் ஆகணும் அப்படிங்கறத அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொனாட்ஸ். கொனாட்ஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், நம்ம பாடியில இருக்கக்கூடிய செக்ஷுவல் பார்ட்ஸ் தான் நம்ம கொனாட்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேலுக்கு டெஸ்டோஸ்டெரான், ஃபீமேலுக்கு ஈஸ்ட்ராடயால், இந்த ஈஸ்ட்ரோஜன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன் நம்மளோட பாடியில செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது பசங்க இந்த டீனேஜ்ல இருக்கும்போது வாய்ஸ் வந்துட்டு கொரகொரன்னு மாறும் இல்லையா, தாடி வளரும், அந்த மாதிரி ஒரு சில எக்ஸ்டர்னல் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் டெவலப் பண்றதுக்காகவும் இவங்க இருக்காங்க. சரிங்களா? சோ இத பத்தி எல்லாம் நீங்க பயாலஜில டீடைல்டா படிச்சிருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம சிலபஸ்ல இருக்கு, அதனால நான் ஜஸ்ட் ஒரு பேசிக் கோ த்ரூ தரேன். மத்தபடி கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி டீடைல்டா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்களோட பயோமாலிகுல்ஸை பொறுத்தவரை கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க, நியூக்ளிக் ஆசிட், அப்புறம் விட்டமின்ஸ் அண்ட் இந்த ஏரியாஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வரும். சோ ஜஸ்ட் படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சோ டு சம்மரைஸ், நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் இப்போ? கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், இதெல்லாம் தாண்டி என்சைம்ஸ் படிச்சோம். என்சைம்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத படிச்சோம். விட்டமின்ஸ் பார்த்தோம், விட்டமின்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத படிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட், அதோட டைப்ஸ் என்னென்ன அண்ட் என்ன பேஸ் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். ஃபைனலா ஹார்மோன்ஸோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கு கீழே அது எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது, எப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறதையெல்லாம் பார்த்தோம். இப்போ உங்களோட என்சைம், விட்டமின், நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ஹார்மோன்ஸ் பேஸ் ரெஃபரன்ஸ் கொஸ்டின், அதாவது என்சிஆர்டி டெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஒர்க் புக் கொஸ்டின் இதெல்லாம் கொடுத்திருக்கேன். இதையெல்லாம் ஒரு தடவை ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிடுங்க. தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். சோ ஓவராலா டெக்கனா கார்போஹைட்ரேட்ஸ்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சமா புரோட்டீன்ல விழுந்து இந்த புரோட்டீன் கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சு தென் நம்ம என்ன பண்ணோம்? புரோட்டீன் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கலடா. So please take a note of it. These are all important questions for proteins. So proteins முடிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்சைம்ஸ், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்னு சொல்லிட்டு நம்ம பாடியில இருக்கக்கூடிய எல்லா பயோமாலிகுல்ஸ பத்தியும் படிச்சுட்டோம். என்ன பயோகெமிஸ்ட் ஆயிட்டோமா? Yes, I hope so. With this, our chapter is complete. But in the chapterல carbohydrate structure important, DNA structure important, and DNA-ல RNA-ல என்னென்ன பேசஸ் இருக்கு அது இம்பார்ட்டன்ட். ஆல்சோ நியூக்ளியோசைட் நியூக்ளியோடைட் டிஃபரன்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பயோமாலிகுல்ஸோட என்டையர் நோட்ஸ் வேணும்னா இன்க்ளூடிங் ஃப்ளோ சார்ட், ரெஃபரன்ஸ் நோட்ஸ், ரிவிஷன் நோட்ஸ், லைன் பை லைன் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அப்புறம் பிராக்டிஸ் கொஸ்டின், டாபிக் வைஸ் கொஸ்டின், சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி மொத்த கம்பைலேஷனும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டை போட்டு பயோமாலிகுல் PDF அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின், இஃப் யூ கைஸ் கிவ் மீ சம் 50 likes, 50 comments or so, என்னால கண்டிப்பா டீம்கிட்ட பேசி நம்மளோட கிவ் அவேல இருந்த அந்த மெட்டீரியலை தர முடியும். அது கூட சேர்த்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸையும் தர முடியும். சோ மறக்காம இதை மட்டும் பண்ணிருங்க. இந்த வீடியோஸ் கண்டிப்பா நிறைய பேர் பாப்பீங்க, பட் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. பட் இதை மட்டும் எனக்காக, உங்களுக்காக, நமக்காக பண்ணுங்க. Let's help together and be together to win and crack NEET this year. Bye bye future doctors, and I'll meet you in the next video. Until then, take care.